திமுகவில் அது கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுக்கணுங்க? இவர் வந்து அந்த பேச்சுவார்த்தை குழுல Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இந்த நிமிடத்துக்கு கூட இந்த எத்தனை பிரேக்கிங் நியூஸ் வெளியில போகுது நமக்கு அடிக்கடி வரும்போது அப்படியே காட்சி பல பேர் வந்து மாத்திரையோட அலையறான். நெஞ்சு வலி வராம இருக்கிறதுக்கு மாத்திரையா போடுறான். நீ வச்சு பரவாயில்ல. அவர் போகும்போது 2 மாத்திரை எடுக்கிறாங்க. நான் எல்லா இடத்தையும் இந்த விசில் அலை என்னமோ சொல்றீங்கல்ல, ஏதோ அலை புயல் சுனாமி இல்லை இப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வெற்றி பெற்றவங்களை எப்படிலாம் சொல்லி போடுறது நாட்டில் வந்து ஒரு வகையான தேசிய நோய்கள் ஆகிவிட்டு. அவரை பின்னாடி பாருங்க, வாழ் தெரியும், அணில் வாழ் தெரியும். அப்படியா? திடீர்னு வந்து இறங்கிட்டு நான் வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுல வந்து இல்லைங்க, நியாயம் ஆயிட்டாங்க. நான் அதான் மக்கள் விரும்பி இருக்கிறாங்க, அது ஆயிட்டார், அவ்வளோதான். அது மக்களுடைய குறிப்பாக அந்த இளைய தலைமுறையுடைய விருப்பம். அது சார் சொல்ற மாதிரி டிடிவி மாதிரி டிடிகே காம்போ அது. ஆமா, ஒரு டிடிகே காம்போன்னு சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து ராங்கா போகுது, ராமாயிடும். கொஞ்சம் அணில் தான். இல்ல நான் அவரை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்ப இடதுசாரிகள் போறாங்க, விசிகா பேசிட்டு இருக்காங்க, அவரும் பாஜகவுக்கு எதிரான ஒரு சக்தியா தானே இப்ப. சீமுட தோல்வி வந்து உறுதியாயிடுச்சு. என்னப்பா சீம் தோத்துட்டாரா? ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு, ஏதாவது ரிசல்ட் வந்துருக்குமாப்பா? அவர் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்து துர்காமா பிரேமலதா அண்ணியா இருக்காங்க. போன உடனே வாங்க சார், ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அவரோட தோல்வியை முகத்தில் துளியும் காட்டலைங்க. நம்ம தொகுதியை வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ரிசைன் பண்ணிடுவோம், அதில் அவர் போட்டிட்டு போகட்டும். அந்த 3 கட்சியிலுமே போட மதிக்கிறோம். அவங்களை விட்டு போனாலும் ஏன் மதிக்கிறான்? அவங்க ஒரு கொள்கை சார்ந்த கட்சி. போகிறத கூட நண்பர்களாக சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க, அதுதான். ஆனால் காங்கிரஸ் அப்படி நடந்துச்சா? வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர், சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். 3 பேருக்கும் 3 அணி மாதிரி உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் ஜெயிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எப்படி விஜய் அலையில நீந்தி வந்தீங்க சிதம்பரத்தில்? நீங்க நான் விஜய் சந்தேகம் வந்தது சார் நிறைய பேருக்கு. பெரிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் துவக்கிற போது நீங்க எப்படி, அதுவும் அதிமுக கோட்டையில எப்படி வெற்றி கொடி நாட்டினீங்க? நான் வந்து நீந்திலாம் வரலைங்க, எதிர்நீச்சல் போட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த தொகுதி 25 வருஷம் அதிமுக அல்லது அந்த கூட்டணி ஜெயிச்ச தொகுதி, சிறுபான்மையினர் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, குறிப்பாக தீட்சிதர்கள்லாம் நிறைந்த தொகுதி. இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மிரண்டேன். இருந்தாலும் டெல்டா பகுதி பிரச்சனை இல்லை, நம்ம கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய பகுதி, அடிக்கடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு பகுதி தான். இருந்தாலும் நான் வந்து எதிர்பார்த்து வந்து தஞ்சாவூரை தாங்க. தஞ்சாவூர் அல்லது சென்னையில் ஒரு தொகுதியை கொடுங்கன்னு தான் நான் தளபதிகிட்ட சொன்னேன். நாகப்பட்டினம் கேட்கவே இல்லைங்க. எப்போ ஒருத்தராக நின்று வெற்றி பெற்றுக்கோம், சேவையாற்றிட்டோம். புதிய பகுதியில் நின்று வெற்றி பெற்று சேவையாற்றுவோம். அப்படி அந்த அடிப்படையில் தான் நான் தஞ்சாவூர் அல்லது சென்னையை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து நான் விதவிதமான உடைகளாக இருக்கேன். அப்படியா? முதல்ல அந்த பருப்போட எடுத்துக்கிறேன். அடுத்தது வேற மாற்றி தந்துருப்பா. நாம உடை சுட மாட்டோம், சுட்ட உடைய மட்டும் சாப்பிடுவோம். சுட்ட உடைய சாப்பிடுவோம். அப்போது என்ன செஞ்சாங்கன்னா, சிதம்பரம் நெல்லுங்க அன்சாரி, உங்களுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது, நீங்கள்லாம் ஸ்டேட் லீடர், எந்த துறை இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ரன் பண்ணார். குறிப்பாக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் விரும்பினது. அதாவது திமுகவில் அது கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுக்கணுங்க? இவர் வந்து அந்த பேச்சுவார்த்தை குழுல எம்ஆர்கே அண்ணன் இருந்தார், பன்னீர்செல்வம். அப்படி தான் பாஜகவுக்கு கொடுங்க, பாஜகனா அன்சாரி தான் நிறுத்த போகிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நானும் அவரையும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால பல வகையில் போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. போன உடனே அங்கே போய் இறங்கின உடனேயே வந்து ஃபேஸ்புக்கில் சில சாத்தான்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான்னு சொன்னோம்னா, கோயில் நகரத்தில் தமிமுன் அன்சாரி ஆண்டு. என்னப்பா கோயில் நகரம் என்ன, பள்ளிவாசல் நகரம் என்ன, தேவாலய நகரம் என்ன, குருத்வாரா நகரம் என்ன? ஊராக இருக்கும், மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கோம், தேர்தலாக இருக்கணும், அரசியலாக இருக்கணும். இந்த சர்ச்சையை ஏன்பா கிளப்புனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அடுத்த ஒரு ஆள் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன கிளப்பிட்டோன்னா, அந்த நடராஜர் கோயிலை குண்டு வைக்க வந்து விட்டார்கள்னு சொல்லி, அது ஒரு படி. நம்ம தேர்தலுக்கு மக்கள்கிட்ட வந்து போட்டியிட்டு நம்முடைய கருத்துக்களை சொல்லி சேவைகளை ஆற்ற வந்திருக்கிறோம். இது என்னடா இப்படிப்பட்ட அவதூறுகளையும் அபாண்டங்களையும் போட்டு விட்டாங்கன்னு சொல்லி முதல் 2-3 நாட்கள் வந்து பயந்து போயிட்டோம். நம்ம தேர்தலுக்கான வந்து நம்மளை போய் இப்படி வந்து ஃபேஸ்புக்கில் கல் ஐடியில் இப்படிலாம் அவதூறை கிளப்பி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அரண்டு போயிருக்கிற நேரத்தில் நல்ல வேலை அந்த சிதம்பரம் பகுதி மக்களே அப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை, கடுமையான பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
தேர்தலாக சந்திங்க, அரசியலாக சந்திங்க, பிரச்சனைகளை விவாதங்கள் அடிப்படையில் தீர்த்து வைங்க. அவதூறுகள் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு தொகுதியுடைய இமேஜையும் அமைதியும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் கண்டித்த உடனே அப்படியே யாரெல்லாம் அவதூறு பரப்புனாங்களோ கல்லைடிலாம் எல்லாம் ஆஃப் ஆகி ஓடி போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து என்னென்னா வெளியூரா உள்ளூரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நெருக்கடிகள் எங்களுக்கு. ஏற்கனவே 25 வருஷம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதிங்கிற ஒரு சவால் இருந்துச்சு. நான் பத்திரிகையாளரை சந்தித்தேன். ஏன்னா நான் பேசிக்காக பத்திரிகையாளர் தானே. சந்திச்சு யாரெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்புகிறாங்களோ தைரியமாக ப்ரெஸ் மீட்டை சந்திப்போம் வாங்க. ஓப்பனாக சொன்னேன். பத்திரிகையாளர்கள் முன்னாடி நம்ம பேசுவோம். என் மீது உள்ள குற்றச்சாட்டை சொல்கிறேன், நான் உங்களுடைய கருத்துக்கு பதில் சொல்கிறேன். மக்கள் முடிவு செய்யட்டும், எல்லாத்தையும் நேரலை பண்ணுவோம். பத்திரிகையாளர் சந்திப்பு நான் எப்போ நான் ரெடியாக இருக்குன்னு சொன்னேன். பத்திரிகை அடுத்த நாளாக செய்தியாகி விட்டாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரியான சில்மிஷங்கள் தேர்தலாக சந்திக்காமல் அநாகரிகமான முறையில் அவதூறுகளின் அடிப்படையில் சந்திக்க நினைச்சாலும் எல்லாம் ஓடி போயிட்டான். அதோட முடிஞ்சு. அடுத்ததாக உள்ளூரா வெளியூரான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், தலைவர்களுக்கு இது பொருந்தாது. ஒரு கட்சியுடைய தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க சேவை செய்யக்கூடியவங்க, எங்கே வேண்டாலும் அவங்க போட்டியிடுவாங்க. அதை புரிந்து கொள்ளணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்முடைய பிரதமர் மோடி வந்து பிறந்தது குஜராத், ஆனால் அவர் போட்டிட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசம் வாரணாசியில். ஏயா உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்டேன். இந்த கேள்வி ஒரு 10 இடத்துல கேட்ட உடனே அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆக ஆரம்பத்திலேயே இந்த அவதூறுகளை தேவையற்ற வதந்திகளெல்லாம் வந்து அடித்து உடைச்ச உடனே தோழமை கட்சியினருக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுடுச்சு. இதுதான் வந்து முதல் கட்டத்திலேயே நாங்கள் வந்து ஒரு வெற்றியை நோக்கி நகர்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்தையுமே கொடுத்துச்சு. ஏன்னா இதில் தேர்தல் வெற்றிக்கு சில கணக்குகள் இருக்குது. அதில் அந்த வேட்பாளர் சார்ந்த சமூகம் அவருக்கு வேண்டியப்பட்ட மக்கள் அதிகம் இருக்கிற தொகுதியாக பார்த்தா சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணதுலேயே இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னடா வருமா, சரியாக வருமானு தோணுச்சா? ஏன்னா அது தீவிரமான சமூகம் இருக்கிற இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்தவங்க நிறுத்துவாங்க. ஆமாம் ஆமாம். நம்ம ஓப்பனாக பேசணும்னாவே இது வன்னியர் சார்ந்த பகுதி, வன்னியர் நிறுத்து சொல்கிறேன். இப்போ இது வந்து கொங்கு பில்டப் யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அரசியல் கட்சி, அந்த மாதிரி தான் நிறுத்துவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டுக்காக அவங்கள தான் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி எப்படி இதுவே என்னை பற்றிய புரிதலை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. அன்சாரி சாதிக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தமிழ் உணர்வாளன், திராவிட இயக்க பற்றாளன். இதை உணர்ந்ததுனால தான் தளபதி அவர்கள் அன்சாரி வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கேரக்டர், மக்கள் அப்படி தான் அவரை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் எங்கள் சிதம்பரத்தை அனுப்புனார். நான் பிறந்த சமூகங்கள் அடிப்படையில் எனக்கு கேட்டதுனால சொல்கிறேன், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதி தான். பிற வன்னிய சமுதாய மக்கள் அதிகம், தலித் சமுதாய மக்கள் அதிகம். டவுனில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களே உயர்ந்த சமூகமாக கருதக்கூடிய தீட்சிதர்கள் அதிகம். இப்படிப்பட்ட இடத்துல நான் போன உடனே நான் தான் சொன்னேன், நான் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த அவதூறுகளெல்லாம் முறியடிச்சிட்டேன். மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அன்சாரி ஒரு பொதுவான கேரக்டர், ஒரு இளம் அரசியலாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், உள்ளூர் பிரச்சனைக்கும் உலகளாவிய பிரச்சனைக்கும் அவருடைய மனிதநேய ஜனநாயக கட்சி போராடக்கூடியது, அனைவருக்குமானவங்கிற அந்த கருத்தை ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலில் தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்த மக்கள் எளிதாக என்னை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்ததாக நான் வந்து எந்த சமூகத்தையோ எந்த ஒரு சமூக இயக்கங்களையோ முன்னிறுத்தவே இல்லை. பொதுவான ஒரு அரசியலாளராக இருக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் பெருசாக முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி நம்பிக்கையில் இறங்கினேன். அதனால தான் சாதி மதம் பார்க்காம பிற சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் எளிதாக நான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. இதற்கு காரணம் அந்த சிதம்பரம் பகுதி மக்களுடைய ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறைன்னு கூட சொல்லலாம். அந்த மக்கள் வந்து திறமைக்கு தான் முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறாங்களே தவிர சாதிக்கோ மதத்துக்கோ இந்த தேர்தலில் அவங்க முன்னுரிமை கொடுக்கலான்னு சொல்லி நான் நம்புகிறேன். திறமைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மக்களாக சிதம்பரம் மக்கள் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ பிருத்திவி சொன்னது போல் விஜய் அலை, விஜய் சுனாமி, விஜய் புயல் என்னெல்லாமோ சொல்கிறாங்கல்ல, அது தமிழ்நாடு முழுக்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சில தொகுதிகளில் வந்து அவங்களால பெருசாக சைன் பண்ண முடியல, அதில் சிதம்பரமும் சொல்லலாம். நம்ம இப்போ அந்த ஒரு வியூகத்தை வீழ்த்துறதுக்கு நீங்கள் எப்படி சிதம்பரத்தில் ஒர்க் பண்ணீங்க? என்ன ஒரு சவால்கள் அதிகமாக இருந்தது? அதாவது முதல்ல மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அது எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கணும், மக்கள்கிட்ட வந்து நெருக்கமாக இருக்கணும். ஒரு வகையான இருமாப்போடு இருக்கக்கூடாது, இடைவெளியை மெயின்டைன் பண்ணக்கூடாது. மக்களை தான் விரும்புகிறோம். நான் இயல்பாகவே அது மாதிரி கேரக்டர். இன்றைய சந்தை பொருளாதார கார்ப்பரேட் யுகத்தில் இளைஞர்களையும் மாணவர்களையும் பெண்களையும் கொண்ட ஒரு கட்சியை நான் நடத்துகிறேன்னு சொன்னால் சாதாரண விஷயமா? இத்தகைய அணுகுமுறைகள் இருக்கிறதுனால தான் இளைஞர்கள் மாணவர்களும் எங்கள் கட்சியில் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்த 20 வருடத்துக்கான அரசியலை நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா, நம்பிக்கையோடு இருக்கோம். நாங்கள் தொகுதியிலேயே நான் வந்து என்ன பண்ணேன், முதல்ல மக்கள்கிட்ட இயல்பாக நடந்து கொண்டேன். அது என்னுடைய சுபாவம். அது மக்களால் வந்து விரும்பப்படுச்சு. காலையில் 6 மணிக்கே கிளம்புனேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தைகளில் போய் மக்கள்கிட்ட உரையாடினேன். அது வந்து மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் கொண்டாடப்பட்டுச்சு. ஒரு நாள் வந்து
மீனவ மக்களோட ஒரு கடல் பயணம் சந்திப்புண்டு போட்டில் பயணம் செஞ்சு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தேன். அது கடலோர பகுதிகளில் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. ஒரு நாள் புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு நடைபயணம் சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள், அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களோடு உரையாடினேன். ஒரு கட்டத்தில் நடைபயிற்சி முடிஞ்சு அவங்களாம் உட்கார வச்சு என்ன வேணால் கேள்வி கேளுங்க, என்னை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் சமூகத்தில் ஒரு பெரிய அறிவுஜீவிகள். அங்கே அப்படி அந்த 2 மணி நேர சந்திப்பில் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் மீது வச்சாங்க. அதே மாதிரியாகத்தான் வந்து குளங்கள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் காலை நேரத்தில் நிறைய உரையான திண்ணை பிரச்சாரத்தை நடத்தினேன். யாராவது ஒரு 10 பேர் டக்குனு காரை விட்டு இறங்கிறது, 10 பேர் பார்த்து அங்கேயே உட்கார நான் வரேன்னு சொல்லிட்டு உட்காந்து 1 மணி நேரம் உரையாடினேன். காலையில் விஜய் கட்சிக்காரங்க எந்திரிக்க மாட்டாங்கிறதுனால இல்லை, அது எப்படியோ அது உங்கள் புரிதல். என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார், ஒரு பிரபலமான ஒரு அரசியலாளராக அறியப்படுறாரு, நம்ம தொகுதி வேட்பாளருக்கு வந்துட்டார். ஆனால் திடீர்னு காரை விட்டு இறங்கி சர்வசரமாக நம்ம உட்காந்து டீ இந்த வடையும் டீ குடிக்கிறீங்களே, இதே ஸ்டைல் அங்கே நடந்துச்சு. அவங்க வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் வாக்காளர்களுக்கு அதையும் கொடுத்து வசியப்படுத்துவாங்க. என் தொகுதியில் காலை நேரத்தில் அவங்க எனக்கு டீயையும் வடையும் வாங்கி கொடுத்து குஷியாகி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் அரசியல் பேசணும், இலக்கியம் பேசணும், வரலாறு பேசணும், சுற்றுலா பேசணும், இன்றைய நடப்பு எல்லாத்தையும் பேசணும். அப்போ அவங்க மத்திய நடிகை அவங்க 10 பேர் 15 பேர் தினமும் நான் வந்து திண்ணை சந்திப்பில் சந்திக்கிறேன். அந்த 15 பேர் 150 பேர் 1000 பேர்கிட்ட பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. இதெல்லாம் வந்து இயல்பாக அமைஞ்சிச்சு. இந்த சந்திப்பு பெரிய வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சு முதல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பின்தங்கிய நிலையில் நாங்கள் 40 அதிமுக 60 நிலையில் இருந்துச்சு. இந்த சந்திப்புகள், இந்த உரையாடல்கள் தான் 50-50 சமநிலையில் கொண்டு வந்துருந்துச்சு. இது அடுத்த கட்டமாக கொண்டு போகிறது என்ன பண்ணோம்னா, எல்லா இடத்தையும் இந்த விசில் அலை என்னமோ சொல்றீங்கல்ல, ஏதோ அலை, புயல், சுனாமி இல்லை இப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வெற்றி பெற்றவங்களை எப்படிலாம் சொல்லி போடுறது நாட்டில் வந்து ஒரு வகையான தேசிய நோய்கள் ஆகிவிட்டு. அப்படியா? என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, யோசித்தேன், இளைஞர்களை நம்ம வென்றெடுக்கணும், புதிய தலைமுறையை. அவங்களுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுனால டிவி தமிமுன் அன்சாரின்னு ஒரு தேநீர் சந்திப்பு நடத்தினேன். அறிவிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் தான் நினைக்கிறேன் அறிவிப்பு. 18க்கும் 30 வயதுக்கும் உட்பட்டவர்கள் மட்டும்தான் அனுமதினு அறிவித்தோம். சும்மா நம்ம கட்சிக்காரங்களையும் ஆதரவாளனையும் கூட்டணியில் உள்ள கூட்டம் வச்சு நடத்திட்டு ஏமாற்றக்கூடாதுல்ல, ரிசல்ட் ஒழுங்காக இருக்கணும்ல. இந்த 234 தொகுதி எங்கேயுமே இதெல்லாம் யாரும் நடத்தலை. அங்கே எங்களுடைய மாணவர் அமைப்பு இருக்கு, மாணவர் இந்தியா, அதன் சார்பாகத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு. எங்களோட டிவி தமிமுன் அன்சாரி, இது வடைவி தமிமுன் அன்சாரி டீ வருதுல்ல, டீ கடை தான். அப்போ என்னாச்சுன்னு சொன்னோம்னா, பசங்க மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க, எந்த மாணவர் அமைப்புகளையும் சேராத பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க, ஜஸ்ட்டு காலேஜ் முடிச்சிருப்பாங்கல்ல இந்த வருஷம். பார்த்தீங்கன்னா அரங்கம் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. நிறைஞ்ச உடனே அங்கே வந்து உரையாடினேன். என்னென்னா, எந்த கேள்விகளை வேண்டுமென்றாலும் இடம் கேட்கலாம், உள்ளூர் அரசியலையும் கேட்கலாம், உலக அரசியலையும் கேட்கலாம், மணிப்பூரை பற்றியும் கேட்கலாம், வெனிசுலாவை பற்றியும் கேட்கலாம், ஈழத்தை பற்றியும் பேசலாம். ஈழத்தை பற்றியும் கேட்கலாம், ஈரானை பற்றியும் கேட்கலாம். அதே மாதிரியே சமூகவியல், வரதட்சணை, மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனை, கல்வி, மது, போதை, எதை வேணாலும் கேள்வி மாட்டேன். 2.5 மணி நேரங்க. இது சொன்ன உடனே அந்த பசங்க நினைச்சுன்னா, நம்ம ஒரு தலைவர் வேட்பாளர்கள் எல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல நண்பராக அல்லது வந்து தங்களுடைய தெருவை சேர்ந்த ஒரு நபராக, ஊரை சேர்ந்த ஒரு நபராக கருதிக்கிட்டு உற்சாகமாக கேள்வி கேட்டாங்க. மைக்கே பிடிக்காதவங்களாம் முதல்ல மைக்கு பிடிச்சி கேள்வி கேட்டாங்க. 2 மணி நேரம். பத்திரிக்கையாளர், லோக்கல் சிதம்பரம் பத்திரிக்கையாளர் வந்திருந்தாங்க. அவங்களே மிரண்டாங்க, இதனோட வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2.5 மணி நேரம் கேள்விகளில், உரையாடல்களில் அவ்வளவு அரசியல் பேசணும். ரொம்ப நன்றிங்க. இது பால் இல்லாத தேநீரா? ரைட்டு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து பல பேர் வந்து, நான் சொல்கிறேன் லைவ் பண்ணால் தான் பண்ணிவிடுங்கன்ட்டேன். இது மூடி அறைக்குள் கேட்கக்கூடிய ரகசிய சந்திப்பு இல்லை. இங்கே என்ன நடக்கிறத மக்கள் தெரியும். அவங்கவுங்களுடைய ஃபேஸ்புக்கில் அதை சொல்லி லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுடைய பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 50,000 லைக்கு, 10,000 லைக்குன்னு சொல்லிவிட்டு அதுவே பெரிய தாக்கத்தை கொடுத்துருச்சு. பத்திரிகைகள் வந்து அதை செய்தியாக்கினாங்க. ஒரு இடத்துல சொன்னால் நிறைய நீங்கள் படிங்கன்னு. படிப்பு என்பது பாட புத்தகங்களோட மட்டுமே சுருங்கிறது இல்லை. லைப்ரரிக்கு போங்க, அன்றாட தினசரிகளை படிங்க, புத்தகங்களை படிங்க, அறிவை வளருங்கன்னு சொல்லி கேட்டேன். இதை வந்து இது உரிமையான கண்டிப்பாக கேட்டேன். அவங்க யாரும் தப்பாக நினச்சிக்கல. ஓட்டு கேட்குறவங்க என்ன செய்வாங்க, ஓட்டு அரசியலில் தங்களை மிகவும் நல்ல பிள்ளையாக பணிந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பாங்க. அந்த ஒரு 25 நாளைக்கு பெரும்பாலாக நடக்குது. நான் கண்டிச்சு பேசுனேன். மது அருந்தாத, போதை மருந்துக்கு பிரச்சாரம் செய்வோம், நல்லா படிங்க, பொது அறிவை வளர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் வந்து ஒரு சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக சமூக பொறுப்புள்ள குடிமக்களாக நீங்கள் வர முடியும்னு சொல்லி பேசணும்.
பெரிய அளவில் இது வந்து அதாவது அந்த மாற்று அரசியலை விரும்பினாங்கல்ல, அல்லது திமுக கூட்டணி வேணாம் அண்ணா திமுக கூட்டணி வேணான்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு மத்தியில் இந்த தொகுதியில் அன்சாரி தானே மாற்று வேட்பாளர் முடிவுக்கு வந்தாங்க இளைஞர்கள் மாணவர்கள். அப்போ அது ஒரு சூப்பர் ஹிட். அடுத்ததாங்க என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, கட்சி சாராத அரசியல் சாராத ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த புயலோடு போராடும் பூக்கள்னு சொல்லி ஒரு கவிதை நூல் வெளியிட்டு இருந்தேன். நம்ம நக்கீரனுடைய ஆசிரியர் அண்ணன் கோபால்லாம் அதுக்கு வந்து அணிந்துரை வழங்கியிருக்கேன். இந்த சூழ்நிலை கரெக்டாக இருக்கிற ஒரு தலைப்பு. உண்மைதான். என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, காலை அப்படி போட்டு, அதாவது அந்த சந்திப்பில் வந்து என்னென்னா 2ஆம் பதிப்பை வெளியிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். யாரை கூப்பிடணும் பார்த்தா அதே தொகுதியில் இருக்கார் நம்ம அண்ணன் அறிவுமதி. சரி பொருத்தமாக இருக்கும், அறிவுமதி அண்ணனை கூப்பிடுங்க சொல்லி உடனே அறிவுமதி அண்ணனுக்கு ஃபோன் போடுவேன். என்னப்பா தேர்தல் நேரத்தை நீ போய் ஓட்டு கேட்காம மக்களை சந்திக்காமல் இலக்கிய நிகழ்ச்சி அது நடத்திட்டு தப்பாக போயிடும்பா, அந்த நேரத்தை பயன்படுத்தமாட்டாரண்ணே, அதை விட இது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு வந்துட்டார். அதே அரங்கத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, ஆடிட்டர், டாக்டர், லாயர், லைன்ஸ் ரோட்டரி கிளப், ப்ரொஃபஸர், இது மாதிரியான தன்மை மிக்கவர்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு அரசியல் கூட்டத்தை வேணால் வரமாட்டாங்க, இலக்கிய நிகழ்ச்சிங்கும் வந்துட்டாங்க. அந்த இலக்கிய நிகழ்ச்சியில் நான் துண்டு போட்டுக்கல, கட்சி துண்டை, என் கட்சி சின்னத்தை வைக்கலை. லோக்கலில் ஒரு பொண்ணு தரணிங்கிற பொண்ணு வந்து நூல் திறனாய்வு நடத்துனுச்சு. ஒரு பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் நூல் திறனாய்வு நடத்தினார். ஒரு பத்திரிகையாளர் நூல் திறனாய்வு நடத்தினார். அந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் நடந்துருச்சு. அப்போ அறிவுமதி அண்ணன் வந்து பேசிவிட்டு, இவனை போட்டவர் சட்டமன்றத்துக்கு செல்லாவிட்டால் வேறு யார் சொல்லுவாங்க கேள்வி தடால்னவர். நான் கேட்கவே இல்லை. அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் நம்ம புரிந்து, அறிவு சக்திகள் நம்ம மேட்டுக்குடியில் நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. எந்த இடத்துல எனக்கு உதயசூரியனை ஓட்டு போடுறது நான் கேட்கவே இல்லை, கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து வித்தியாசமான இந்த அணுகுமுறைகள் தான். நடைபயணங்கள், திண்ணை பரப்புரை, கடல் மீனவர் சந்திப்பு, இந்த இலக்கிய சந்திப்பு, இளைஞர்கள் சந்திப்பு, விவசாயிகளோட சந்திப்பு, அப்புறம் வணிகர்களோட சந்திப்பு தனியாக. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரும் கொள்முதல் பண்ணக்கூடியவர்களெல்லாம் வந்து ஒரு காலை பொழுதில் சந்தித்து அவங்களெல்லாம் உரையாடணும். இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த தொகுதிக்கான மாற்று வேட்பாளர் அன்சாரி தான். தளபதி வந்து சரியான வேட்பாளர் தான் அனுப்பியிருக்காருங்கிற நம்பிக்கை தோழமை கட்சியினர்கிட்ட ஏற்பட்டுச்சு. அடுத்து திமுகவுக்கு 25 வருஷம் சோர்ந்து கிடந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வந்த உடனே அவங்களுக்கு பெரிய பூஸ்டப் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சார், நீங்கள் மாற்று வேட்பாளர்னு சொல்கிறீங்க, ஆனால் நின்னது திமுக சின்னத்தில் தானே. அப்போ ஓட்டு போடுறவங்க வந்து எப்படி அது மாற்று மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் எங்கள் தனி சின்னத்தில் போட்டிடுறதாங்க விருப்பம். ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்குன்னு தனித்த சிந்தனைகள் இருக்குது, தனித்த முடக்கங்கள் இருக்குது, தனித்த அரசியல் இருக்குது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த சிதம்பரம் மக்கள் அறிஞ்சிங்க. அதுதான் பெருசு. அதாவது திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் ஓட்டு அவங்க நின்னாலும், நாளைக்கு திமுக ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் இவர் எதிர்த்து கேள்வி கேட்பார் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கிற வாய்ப்பு இருக்கிற குறைவு, ஆனால் அந்த புரிதல் மக்களுக்கு இருந்துச்சு. தனி சின்னத்தில் இருந்தா இன்னைக்கு பெரிய டிமாண்ட், இன்னைக்கு டிமாண்ட் அமைச்சராக சார். எந்த சின்னத்தில் நிற்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்முடைய எண்ணங்கள் தான் முக்கியம். இப்போ நான் ஒரு தனி சின்னத்தில் நின்று அங்கிருந்து அழைப்பு வந்திருந்தால் கூட நான் போயிருக்க மாட்டேன் சார். எங்கள் கட்சியோட அரசியல் அது. எங்கள் கட்சியோட அரசியல் என்ன, தமிழ்நாட்டை திமுக ஆனாலும் அண்ணா திமுக ஆளணும். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கொஞ்சம் இடைவெளி உண்டு. திமுக வந்து அரசியலை, திராவிட இயக்க கொள்கைகளை அழுத்தமாக ஆழமாக பேசும். அண்ணா திமுக அந்தளவுக்கு பேசாமல் இதை சார்ந்து போகும், இதுக்கு முரணாக போகாது. ஆனால் புதுசாக வந்திருக்கவங்கள்ட்ட வந்து என்ன அரசியல் தெளிவு தத்துவங்கள் இருக்குது, அது என்னங்கிறது நமக்கு தெரியல. தலைவர்களை திரையில் தேடாதீங்க அப்படின்லாம் பிரச்சாரத்தில் அது ஈடுபட்டுச்சே. அதனால தான் இளைஞர்கள் வாக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ அழைக்கும் மத்தியில் இளைஞர்கள் வாக்கு கிடைச்சிருக்கல, மாணவிகளுடைய வாக்கு எனக்கு கிடைச்சிருக்கல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, திரைத்துறையிலேருந்து யாரும் அரசியலுக்கு வராதிங்கன்னு நான் சொல்லலை, சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. யார் வேணாலும் வரட்டும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, படிப்படியாக வாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்தார்னா திடீர்னு வந்துட்டாரா சார்? அண்ணாட்ட பயிற்சி எடுத்தார், பெரியார்கிட்ட பழகினார், கலைஞர்கிட்ட பயிற்சி எடுத்தார், திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்தார், பொருளாளராக இருந்தார், சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தார், படிப்படியாக வந்தார். ஜெயலலிதா அம்மா மட்டும் எப்படி அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாங்க, படிப்படியாக வந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் எப்படி 15 வருஷமாக அரசியலில் வந்து அவர் தொடரில் ஈடுபடுத்தினார், ரசிகர்களை வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வச்சார், படிப்படியாக தானே வந்தார். இதே மாதிரி வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். திடீர்னு வந்து இறங்கிட்டு நான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னங்க நியாயம் தான் நம்ம கேட்குறோம். ஆயிட்டாங்க. நான் அதான் மக்கள் விரும்பி இருக்கிறாங்க, அது ஆயிட்டார், அவ்வளோதான். அது மக்களுடைய குறிப்பாக அந்த இளைய தலைமுறையுடைய விருப்பம் அது ஆயிருக்கு. ஆனால் இப்படி திடீர்னு வந்து வேக வேகமாக வந்து எந்த பயிற்சி இல்லாமல் வர்றது சரியாங்கிறத அடுத்த ஒரு வருடங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தில் தமிமுன் அன்சாரி இருக்காரு அப்படின்னா எங்களுக்கு தனியாக தெரிய மாட்டேங்க, 3 பேராக தெரிவிங்க.
நீங்க மும்மூர்த்தி தனியரசு இருந்தா அவர்கள் கருணாஸ். அப்புறம் கருணாஸ் 3 பேரை தான் தெரிவிங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல அந்த காம்போ மிஸ் ஆயிருக்கு. நீங்க எங்க எதுவும் கேக்குறீங்க அந்த தனியரசுக்காக வேதனையை? பேசுனீங்களா? தேர்தல் பிரச்சாரத்தில் கூட எனக்கு அந்த கவலை அதிகமாக இருந்துச்சுங்க. பிரச்சாரம் முடிஞ்சு ராத்திரி 10:30 காலையில் 6 மணிலாம் கிளம்பிடுவாங்க. இடையில ஒரு 8:30 மணியே போல் வந்து குளிச்சு கிழிச்சு டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் ஜீப்பில் ஏறிடுவோம். மதியானம் சாப்பிட்ற நேரம் அந்த தொழுகிறதுக்கான நான் ஒரு கால் மணி நேரம் எடுத்துக்கிடுவேன். முடிச்சுட்டு மீண்டும் 2:30 மணிக்கு ஜீப்பில் ஏட்டு 10 மணிக்கு வரும். அப்போ கூட நான் வந்து காரில் திரும்பி வரும்போதோ அறையிலையோ நம்ம கட்சி நண்பர்கள் தொடங்கிட்டேன், இந்த தனியரசுக்கு இந்த கூட்டணியில் சீட்டு இல்லாமல் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அங்கலாச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியாக கருணாஸு கிடச்சிருச்சு, அங்கே நிலவை எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு நினச்சேன். ரிசல்ட்டில் வந்து கருணாஸு 3வது இடத்துல போய் தோற்றுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டம். அப்படி ஒன்றும் முதல்வர் தோற்றது ஒரு அதிர்ச்சி. அடுத்தது தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சியுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் யார் கருணாஸும் தனியரசும் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான். அரசியலெல்லாம் கடந்த உறவு. நாளைக்கு எந்தெந்த கூட்டணியில் நாங்கள் போனாலும் எங்களோட உறவு இப்படி தான் இருக்கும். அதுதான் எல்லாம் ஆச்சரியப்படுறான். அரசியல்வாதிகள் இப்படிலாம் ஒன்றா இருக்க மாட்டாங்களே. அரசியல் இப்பெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. எப்போ யார் தலையில் யார் மண்ணலி கூட்டான்னு தெரிய மாட்டாங்க. சார் சொல்றது மாதிரி டிடிவி மாதிரி டிடிகே காம்போகுது. ஆமா, ஒரு டீ டிவிகே காம்போன்னு சொல்லுங்க. டிடிகேங்கிற காம்போங்கிற எங்க போராட்டத்தினாலும் 3 பேர் போவாங்க. ஆமா, அந்த டெல்டாவில் ஏதாவது போராட்டம் நடக்குது, விவசாயிகள் சார் போராட்டம். டெல்டாவில் போராட்டம் நடந்துச்சுன்னா நான் தலைமை ஏற்றுக்கணும் சார். ஆமா, அதான். தென் மாவட்டத்தில் போராட்டம் நடந்தா கருணாஸ் தலைமை ஏற்றுக்கிடுவாரு. மேற்கில் நடந்துச்சுன்னு சொன்னா தனியரசு. இங்கே நம்ம தலைநகர் பக்கம் நடந்துச்சுன்னா எங்களுக்குள்ள பேசிக்கிடுவோம். அதாவது எங்களை வந்து நாங்கள் என்ன நினச்சோம்னா, யார் தலைமை ஏற்றா நம்ம தானேப்பா நடத்துகிறோம், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிடுவோம். அந்த ஈகோ எங்கள்கிட்ட இல்லை. அது மாதிரி எங்கள் தொண்டர்கள்ட்ட மத்தியில் என்ன அடிச்சுன்னு சொன்னால் 3 கட்சியிலையும் இப்போ நான் தென் மாவட்டத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முக்குளத்தூர் புலிப்படையை சேர்ந்து அண்ணன் மாமா எங்கே இருக்கீங்க, என்ன சொல்லாமல் வந்துட்டீங்க, வாங்க முதல்ல டீ சாப்பிடுங்க, அந்த உரிமை. அந்த மேற்கு சைடு போயிட்டோன்னு வச்சுருங்களேன், காரில் டீசலை கூட அந்த தனியரசன் ஆட்கள் போட விட மாட்டாங்க, நாங்கள் தான் போடணும்னு அடம்பிடிப்பாங்க. அந்த அன்பு. அதே மாதிரி அவங்க மற்ற நம்ம கட்சியினர் உள்ள பகுதியில் நம்ம கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க, எங்கே போனாலும் கொண்டாடி தீர்ப்பாங்க. கல்யாண பத்திரிகை கொடுத்து கையை பிடி இழுத்து வந்து கொண்டு வந்துடும். அந்த உறவு இன்னைக்கு இருந்துக்கிட்டு. கருணாஸ் பையன்கிட்ட பேசுவீங்களா? இப்போ ரீசெண்டாக படம் வந்து பெரிய ஹிட் ஆகிட்டான சின்ன பையன். அதாவது பாருங்க, கருணாஸ் நான் கருணாசனை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கிள் வந்து சுற்றி அந்த பையன் இவ்வளவு திறமை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒளிச்சு வச்சுட்டு இல்லை, நல்ல திறமை ஆற்றல். திடீர்னு பார்த்தா இப்போ யூத்தா என் பையன் பேசுகிறான். எழுதுறேன் அதான் இது மாதிரியா வந்து கருணாஸ் அங்கிளுடைய பையன் வந்து என்னது கென் கருணாஸ். அந்த படம் அப்படி போயிடுச்சுன்னு பேசுகிறான். எனக்கு ஆச்சரியம். பரவாயில்ல, நம்ம நண்பருடைய பிள்ளை, நம்மளோட நெருங்கிய பிள்ளை ஒருத்தவங்க ஒரு நல்ல நம்பிக்கை இண்டஸ்ட்ரியை கலக்குவார் பாருங்க. இண்டஸ்ட்ரியை எப்படி விஜய், அஜித், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் கலக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து அவருக்கு இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் கலக்க தான் போகிறார். எஸ்எஸ்சி விஜய் மாதிரி கருணாஸ் கென்னா தேவையில்லாமல் அது நான் அதை பற்றியே நான் பேசலைங்க. ஏங்க எஸ்ஏ சந்திரசேகர் சாருங்க நம்ம நண்பர் தான். இப்போ விஜயை பொறுத்தவரை நாங்கள் நியூ காலேஜில் படிக்கும்போது ஒரு லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். 2011 நான் வந்து சேப்பாக்கத்தில் போட்டியிடும்போது நான் விஜய் கூட சந்தித்து பேசினேன். அதெல்லாம் வேறு. அப்போ எப்படி இருந்துச்சு? என்ன பேசுனீங்க விஜய்கிட்ட? சும்மா நம்ம நிற்கிறோம். அப்போலாம் விஜய் அரசியலுக்கு வரணுங்கிற இதில் எண்ணம்லாம் இல்லை. அவர் ரசிகர் மன்றத்தை கூட ரசிகர் மன்றம் மாத்தனா வச்சிருந்தாரு. அப்போ போய் இங்கே பேசும்போது நட்படிப்படையில் வாழ்த்துக்கள்லாம் சொன்னார். அப்போ பேசுனீங்களா கருணாஸ்டையும் தனியார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்? ஏன் கேட்குறீங்க? என்ன சொன்னாங்க? ஏன் ரிசல்ட் வரதுக்குள்ள போதும் ஆகி போயிடுச்சு. ஏன்னா நான் 5 ரவுண்டு எங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னு நாங்கள் முன்னாடி முடிவு பண்ணிட்டோம். அதனால வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது. அங்கே ஃபீல்டில் ஒர்க் பண்ண எங்களுக்கு கூட்டணி கட்சி திமுக நண்பர்களுக்கு 5 ரவுண்டு நெகட்டிவ் நான் சொல்லி முடிவு பண்ணிட்டோம். 6வது ரவுண்டுக்கு அப்புறம் சமநிலை, 7க்கு அப்புறம் தொடர்ந்து நான் வந்து ஏற்றேன். ஆனால் ரிசல்ட் 5 மணிக்கெலாம் பல பேர் பாதிக்கு மேலே உள்ளவங்களும் ரிசல்ட் வந்துருச்சு. எங்களுக்கு திரும்பி பார்த்தா அந்த இடத்த ஒருத்தன் மிஷின் கட்டி போயிடுச்சுங்கிறான், ஒருத்தவன் தபால் ஓட்டுன்னு என்ன போடலாங்கிறான். எனக்கு என்ன பயம் தான், திருமாவளவன் ஒரு தடவை இடையில அப்படி தானே பண்ணி அது மாதிரி நமக்கு எதுவும் சதி திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி உடனே உள்ளே ஓடி போயிட்டேன். என்ன அதை பார்த்து உஷார்படுத்தி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த 5 மணிக்கு அப்புறம் வெளியில் என்ன நடந்துச்சுன்னு டிவியை பார்க்க முடியல, ஃபோனெல்லாம் வெளியில் கொடுத்துட்டு போயிடணும். அப்புறம் வெளியில் வந்து மக்கள் நம்மளை உற்சாகமாக அந்த அண்ணா திமுக தொண்டர்களும் அந்த விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களும் அது மாதிரியா சிபிஎம், தேமுதிக, அந்த தமிழ் தேசம் கட்சி, அப்புறம் காங்கிரஸ், இவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அந்த ஏரியாவில். இந்த சிபிஐ உட்பட எல்லாரும் உற்சாகமாக தூக்கி கொண்டாடுறான். எல்லாம் முடிஞ்சு கிடிச்சிட்டு 11:30 மணிக்கு போகும்போது நாட்டில் என்னப்பா நடந்துச்சுன்னு சொல்லி ரூமில் கேட்குறேன். நிலவரம் அப்படி ஆகி போயிடுச்சு, நம்ம சீமுட தோல்வி வந்து உறுதியாகிடுச்சு. என்னப்பா சீம் தோத்துட்டாரா, ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு, ரிசல்ட் வந்துருக்குமாப்பா அப்படிங்கும்போது முழு ரிசல்ட்டை சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம கருணாசனன் வந்து தோத்துட்டார் 3வது இடத்துல. பயங்கரமான அப்செட் எனக்கு. ஏற்கனவே நம்ம டீமில் இருந்த தனியரசனுக்கு சீட்டு கிடைக்காமல் போயிடுச்சு. கடைசி நேரத்தில் ஆரம்பத்தில் கூப்பிட்டு பேசினாங்க திமுகவில், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதை ஒழுங்காக விவாதிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு அவகாசம் இல்லாமல் நம்ம கடத்துக்கு போயிட்டோம். இடையில தனியரசனை மட்டும் நம்ம கட்சியினர்கிட்ட ஃபோன் போட்டு எப்படி பாருங்க பிரச்சாரம் இப்படி நல்லா போயிருக்கேன்னு அவர் அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு.
இவர் கருணாசன்ட்ட இடையில ஃபோன் அடித்து எப்படி என்ன இருக்குது அப்படிங்க. அங்கே நம்ம சிவகங்கை மாவட்டம் நம்ம கட்சியில் கடுமையாக அவருக்கான உழைச்சாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி சின்னார்தான்ட்ட சொன்னார். அவர் அதிர்ச்சி என்கிட்ட சொன்னார், எப்படியா இருந்தாலும் ஒரு 2000 ஒரு 5000 ஓட்டுக்குள்ள நான் வந்துடுவேன் சார் அப்படின்னு தான் என்கிட்ட கருணா சொல்லியிருந்தார். 3வது இடத்து போய் தோத்தாங்க, பயங்கர அப்செட். என்னென்னா இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியா ஜெயலலிதாமா இருக்கும்போதும் நாங்கள் 3 கட்சியினரும் மும்மூர்த்திகள் பேசப்பட்டோம். அவனுடைய மரணத்துக்கு அப்புறமும் அதிமுகவோட முரண்பட்டு நாங்கள் எடுத்த அரசியல் என்பது தமிழ்நாட்டை வந்து இருத்துச்சு. எல்லாருமே ரசித்தாங்க. 3 அணி அறிக்கைலாம் போட்டாங்க. நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தோம்னா ட்ரெண்ட் ஆகும். 3 பேர் சட்டமன்ற விளையாட்டு வந்துட்டோம்னால எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு நண்பர்கள்லாம் உற்சாகமாகிடுவாங்க. லைவில் வந்து பரபரப்பாக போயிடும். அப்படிலாம் நம்ம பண்ணணும். ஒரு கடத்த 2019 பிஜேபி அதிமுக நேரடி கூட்டணி வரவும் முற்றிலுமா நாங்கள் 3 பேரும் அந்த கூட்டணி வெளியாகிட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இந்த தேர்தலில் வந்து 3 பேர் போகிறதான வாய்ப்புகள் வந்து ஒன்று தனியரசனை மிஸ் ஆனது போயிடுச்சு. இவரும் தோற்று போயிட்டார். இந்த நேரத்தில் நம்ம தனியாக போகிறோம். அதே சமயத்தில் வந்து தளபதியும் இல்லாத போயிட்டார். இப்போ எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோமேங்கிற ஒரு கவலை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இந்த 3 பேர் போனால் நல்லா இருந்துக்குமே நினச்சிங்களா இல்லையா? இப்போ தளபதி வந்துட்டாரு. நான் சொல்கிறது எங்களுடைய திராவிட இயக்க தளபதியை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு நண்பர் தாவேக்காவுடைய தலைவர் இல்லை, அவர் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்போ இடதுசாரிகள் போகிறாங்க, விசிகா பேசிகிட்டு இருக்காங்க, அவரும் பாஜகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக தானே இப்போ தெரிகிறாரு. அப்போ நீங்கள் அவர் நம்புறதுல என்ன தயக்கம்? சார், நாங்கள் நம்புகிறோம் நம்பலை. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் பிடிச்சிருக்கு, இந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இதில் இருக்கோம். அவங்க பிடிச்சிருக்குன்னு இடதுசாரிகள் போகிறாங்க, விசிகாவும் போகுது போல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அங்கே போகிறீங்களா, மக்கள் அவருக்கு ஒரு இளைய தலைமுறை ஒரு நம்பிக்கையில் வாக்கு கொடுத்துறாங்க. அவங்க விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டார் 108 இடத்த. இதுதான் அவருக்கு ஒரு 20-25 இடம் வரலாம்னு நினச்சிருப்பாரு. அவர் கட்சியினுடைய வேட்பாளர்லாம் இப்படி தபால்னு தூக்கி நிறுத்தப்படுவோம்லாம் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் எதார்த்தம். இப்போ விசிலுக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்களை போய் பார்த்தா கூட இவங்க வேட்பாளர் என்ன தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச விஜய் விசில் தான் சொன்னாங்க. இதுதானே எதார்த்தம், உண்மை அதானே. விஜய் விசிலுக்கு விழுந்த ஓட்டு தான், வேட்பாளருக்கு விழுந்த ஓட்டெல்லாம் இல்லை. அப்போது அவருக்கு வந்து மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நம்ம மக்களுடைய உணர்வை நம்ம மதிக்கணும். அதை நம்ம அதுக்கு தேர்தலுக்கு முன்பாக கடுமையாக விமர்சித்தோம். இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போது நம்ம அதை சிறுமைப்படுத்தக்கூடாது. அவங்க ஆட்சி செய்யட்டும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த இடதுசாரிகள் இந்த விசிகானெலாம் போயிருக்காங்க, குறைந்தபட்சம் ஒரு செயல் திட்டத்தை வகுத்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரியாக போட்டு அந்த ஆட்சியில் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு நீங்கள் செய்னீங்கன்னா அதனால் மக்களுக்கு நல்லது கிடைக்கிற நல்ல விஷயம் தானே. இப்போ நாங்களே எங்கள் கட்சியில் என்ன முடிவு பண்ணிட்டோம், விஜய் ஆட்சி அமைக்க போகிறாரா, நம்ம ஒரு 6 மாதத்துக்கு நம்ம இந்த கருத்தையும் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்போம். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்முடைய அரசியலை தொடங்குவோம். அப்படி தான் நாங்களே முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக வந்து அவங்கெல்லாம் போகிறாங்க நீங்களும் போகலன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட இந்த அரசியல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எதிர்க்கட்சியாக செயல்படுறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு போகிறோம். முன்னாள் முதல்வர் இப்போ பார்த்தீங்கல்ல, ஸ்டாலினை பார்க்கும்பொழுது என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க? அதாவது ஒரு சந்திப்புங்க. இல்லை, அந்த நேரத்தில் தமிழ்நாடே சோகத்தில் இருந்து திமுகவினர் பெரிய சோகத்தில் இருந்தாங்க. ஸ்டாலின் தோத்துட்டாரு, திமுக தோத்துட்டுங்கிறப்ப நீங்கள் கொடுத்த பேட்டிங்கிறது அவங்களுக்கு ஒரு தெம்பு விட்டுனுச்சு. தெம்பு மட்டும் இல்லைங்க. அதாவது நாங்கள் அவரை சந்திக்க போகிறதாக நான் தொகுதியிலேருந்து அப்போ தான் வந்தேன். நைட்டு நம்ம கட்சி நிர்வாகிகள்கிட்டலாம் பேசணும். இது மாதிரியா அவர் வந்து தோற்று போயிருக்காரு, ஆட்சி இழக்கிறது ஜனநாயகத்தில் சகஜம். நான் அவர் மேலே எந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி எதிர்கட்சியினர் இன்னைக்கு அதிமுகவினர் எடப்பாடியே ஃபீல் பண்ணுறதா அந்த பாண்டிச்சேரி அதிமுக சொன்னாங்க. அதை நான் நம்புகிறேன், உண்மையாக தான் இருக்கும். எடப்பாடி நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பார். எடப்பாடியார் அது மட்டும் மற்றவனும் வருத்தப்பட்டிருப்பான். ஏன்னா யாருமே அவர் தோக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. புரியுதாலே? இப்போ ஒரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவ்வளோதான். அதிமுக அப்படி நினைக்கும், திமுக அப்படி நினைக்கும். அப்போ எடப்பாடியார் அவர் தொழில் தோக்கணும்னு சொல்லி திமுக நினைக்க மாட்டாங்கல்ல. ஆட்சிக்கு வர்றது தான் விரும்புவாங்களே தவிர இப்படி குறுகிய மனப்பாடல செய்ய வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி போயிட்டாருங்க. இப்போ வந்து ஆனால் அவர் சட்டமன்றத்துக்கு போகணும். நாங்கள் பேசிக்கிறேன் எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாகிகள். தமிழ்நாட்டுடைய நலனுக்கு வந்து அவர் இருக்கணும். நமக்கு நம்ம 5 சீட்டோ 4 சீட்டோ வாங்கலை. நமக்கு 2 சீட்டு நாங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம். 1 சீட்டு தான் தந்தாங்க. நம்ம தொகுதியை வந்து அவங்களுக்காக நம்ம வந்து ரிசைன் பண்ணிடுவோம். அதில் அவர் போட்டிட்டு போகட்டும், சட்டசபை நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வாய்ப்புகளில் நம்ம வந்து நமக்கு நல்ல வாய்ப்புகள் அவங்களே தருவாங்க, நம்ம பணியாற்றிக்கிடுவோங்கிற முடிவு எடுத்துகிட்டு அவரை போய் சந்திக்க போனோம். ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, முதலமைச்சர் அன்சாரி வந்து அந்த சவால் மிக்க ஒரு தொழிலை ஜெயிச்சு வந்துட்டார். 25 வருஷத்துக்கு அப்புறம் உதயசூரியன் அங்கே ஜெயிச்சிருக்கு, வாழ்த்து வாங்க வர அப்படி தானே நினைப்பாங்க. போன உடனே அவர் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்து துர்காம்மா, நம்ம கேப்டன் பிரேமலதா அண்ணியாக இருக்காங்க, அப்புறம் சுதீஷ் எம்பி இருக்கார், அவர் இருந்தார். இந்த சைடில் துரைமுருகன் அண்ணன், பொன்முடி அண்ணன், ஏவா வேலண்ணன், அப்புறம் ஆர் ஆசான் இருந்தார். என்னோட எம்ஆர்கே பண்ணி சொல்லணும்னு வந்திருந்தாங்க. அப்போது போன உடனே வாங்க சார் ஜெயிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம் சார். அவரோட முகத்தில் துளியும் காட்டலைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு.
ஜெயிச்சு நீங்கள் முதல்ல என்ன சொல்ல கேட்டார், வித்தியாசம் எவ்வளவு? ஏன்னா அவர் அந்த நேரத்தில் அதை கவனிச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லைல்ல. அது சொன்ன உடனே நல்ல இது நல்லா சிறப்பாக பணியாற்றணும் அப்படிங்கும். நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இல்லைண்ணே அப்படின்னு. ஆனால் அப்போ கையை விடலை, அவர் கையை பிடிச்சிருந்தார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆட்சியிலேருந்து பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் தொகுதியில் தோற்றது வருத்தமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சபைக்கு போகணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புகிறாங்க. நீங்கள் தான் இந்த கூட்டணியில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தீங்க, நான் சிதம்பரத்தை ராஜினாமா பண்ணுறேன், நீங்கள் அதில் போட்டிடுங்க. அவர் எதிர்பார்க்கலை. கையை பிடிச்சவர் டக்குன்னு அழுத்தினார். ஒரு ஒரு உரிமையும் கண்டிப்புடன் ஒரு அழுத்தம் அது. அந்த வார்த்தையை நீங்கள் பேசவே கூடாது. மக்கள் உங்களுக்கு வந்து ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. தொண்டர்கள், நம்ம திமுக தொண்டர்கள் வேலை செஞ்சுருக்காங்க, கூட்டணி வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் எங்கள் வேலையும் பார்க்கணும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றினீங்க, ஏற்கனவே பணியாற்றிங்க, நல்லா பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது சொன்னார். அதுக்கு அவர் அந்த அதுக்கு மேலே நம்ம வற்புறுத்தினா அது நல்லா இருக்காதுல்ல. அதன் பிறகு உட்காருங்க அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டேன். வந்தவங்களெல்லாம் பார்த்து அனுப்பி விட்டுட்டு ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். துர்கா மட்டும் இடையில பேசிக்கிட்டேன். அப்போ துர்கா அம்மா பாருங்களேன், அவங்களுடைய அந்த உரையாடலே வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, நான் கூட சொன்னேன் 2 நாள் கழித்து போங்கன்னு சொன்னாங்க, அவர் உடனே போயிட்டாருங்க. அந்த ஒரு வெள்ளந்தியாக பேசுவாங்கல்ல, ஒரு வீட்டில் தெரிவிக்கவா, அந்த வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம அம்மாவெல்லாம் எப்படி பேசுவாங்க, நான் எவ்வளோ சொன்னோம்ப்பா கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியம். ஒரு பெரிய தலைவருடைய மனைவி ரொம்ப சகஜமாக ஒரு 2 நாள் கழித்து போனோன்னு சொன்னேன், உடனே போயிட்டாருங்க அப்படின்னா. இல்லைம்மா உடனே பிரேமலதா நீ சொன்னாங்க, அவர் உடனே போனது தான்மா நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஜெயிச்சிருந்தா கூட ஒரு செல்வாக்கை தான் காட்டியிருக்க முடியும், இன்னும் செல்வாக்கு இருக்குண்டு. இப்போது தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியில் பெரிய செல்வாக்கும் அனுதாபம் உருவாகி போயிடுச்சு அப்படிங்க. அப்படியாண்டாங்க யார், துர்காமா. அப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் நின்று அப்போ கிளம்பும்போது, அன்சாரி கிளம்புறீங்களான்ட்டாங்க முதல்வர். ஆமாண்ணே நிறைய பேர் வருவாங்க, நான் பிறகு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் சொல்ல வந்தேன்ல புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசக்கூடாது. அதோட அதுக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து நம்ம வெற்றியை கொண்டாடுறாரு, அவருடைய அந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, யாரும் கவலைப்படக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதை நான் அங்கேயும் பார்த்தேன். என்னென்னா, பல திமுக தொடர்கள் இடையில நான் உட்காந்துருக்கும்போது வரிசையாக வந்தாங்க. பல பேர் அழுகுறாங்க, சில பேர் என்ன சொல்கிறது பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அவெல்லாம் முதுகில் தட்டி கொடுத்து உரிமையோட போனார். ஒரு தொண்டர் வந்து ஏதோ சொன்னார், உடனே கோவப்பட்டு கட்சி கட்டுப்பட மாட்டீங்களா, தலைவர் கட்டுப்பட மாட்டீங்களான்றார் உரிமையோட. அந்த தொண்டர் அப்படியே அமைதியாக போயிட்டார். ஒரு 4-5 பேர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் காலில் உழவு பண்ணாங்க பாருங்கள், டக்குன்னு கோவத்தை தடுக்கிறார். காலையில் உழவக்கூடாதுன்றார். அப்போ தான் நினைச்சேன், ஒரு அரசியலை தாண்டி அந்த அந்த பெரியாரிய சுயமரியாதை உணர்வு, கலைஞர்கிட்ட கெட்டது அண்ணாட்ட கெட்டது அவர்கிட்ட இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம நேரில் பார்த்தோம்ல, அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தோல்விக்கு மத்தியில் இத்தகைய பண்புகள் இருக்குல்ல, இது நல்ல பண்புகள் இல்லைங்க. இதெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க காலை விழுறத கூட கண்டும் காணாமல் இருப்பாங்க. காலை விழாதீங்க தடுக்கிறாருங்க. அப்போ நினச்சேன், அவருடைய சுயமரியாதை உணர்வு அரசியலை தான் அவர் மேலே இன்னும் பண்புணக்கு மரியாதை பெருகிடுச்சு. அப்போ வெளியில் வரும்பொழுது எல்லோரும் போயிட்டாங்க, மோஸ்ட்லி எல்லாரும் போயிட்டாங்க, ப்ரெஸ்லாம் போயிட்டாங்க. வெளியில் வந்து நாங்கள் என் கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரு வகையான ஒரு இறுக்கம், நம்முடைய வருத்தம் ஒரு பக்கம். அவர் நடந்து கொண்ட விதம் இன்னும் எங்களுக்கு சங்கடமாக போச்சு. அவ்வளோ பெருந்தன்மையாக, பக்குவமாக, முதிர்ச்சியாக. வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் வந்து தூரத்தில் இருந்தவங்களுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் இருந்தீங்களே என்ன பேசுனீங்கன்ட்டாங்க. எங்கள் நோக்கம் உள்ளே பேசுகிறத வெளியில் சொல்லணுமோ எதுவுமே இல்லை. அப்படி சொன்னால் நாங்கள் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு போவோம்ல, நான் முடிச்சுட்டு வருவோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இவ்வளோ நேரம் இருந்தீங்களே என்ன நினச்சி சொல்லுங்க சொன்னால் அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெரிய தாக்கமாகி பல பேர் வந்து பாராட்டி நன்றி சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் செய்கிறீங்க செய்யலை, அவர் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கல, ஆனால் அப்படி சொல்கிறதுக்கான மனம் வந்துச்சு உங்கள் கட்சிக்கு. உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கு ரொம்ப நன்றிங்க. திமுக காரங்களே சொல்ல தயங்கின வார்த்தை அது. ஒரு எம்எல்ஏ கூட இந்த மாதிரி சொல்லி கேட்கல. ஆனால் நீங்கள் சொன்னது தான் திமுகவினால் கொண்டாடப்பட்டுச்சு. திமுக சகோதரர்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால், அது வரலையே என்னை வந்து ஒரு கூட்டணி தலைவராக நினச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த உரையாடலுக்கு அப்புறம் என்ன வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நினைக்கிறாங்க. எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி அவங்க கட்சியாக நினைக்கிறாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி நம்ம கட்சிப்பா, நம்ம தலைவருடைய கட்சிப்பா, நமக்கு நெருக்கமான உண்மையான கட்சிப்பாங்கிற மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, பெரியவர் காதர் மொய்தீன் காங்கிரஸ்ல இருந்து அலி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பார்த்தேன் நான். அந்த இது பார்த்தேன். அது ஒரு நன்றி பெருக்கெல்லாம் அந்த திமுக தொண்டர்கள் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி திமுக தொண்டர்கள் என்னுடைய அந்த பேட்டியை வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டதாகலாம் நான் அறிஞ்சேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் உணர்வாளர்களுக்கு, ஈழத்தமிழர்கள் உட்பட பல பேரும் ஃபோன் பண்ணி இது நல்ல அணுகுமுறை, அவருக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும், இந்த நேரத்தை உண்மையான ஆறுதல் இதுதான் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம மற்றவர்கள் பாராட்டுங்கிறதுக்கு நம்ம சொல்லலை, எங்கள் கட்சியுடைய உணர்வு, எங்களுடைய தனிப்பட்ட அந்த அபிலாஷைகளை நாங்கள் எடுத்து சொன்னோம். நாங்கள் வெளியில் டிவி கேமராமெல்லாம் இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் எல்லோரும் போன தமிழ் லேட்டாக தான் நாங்கள் வெளியாகணும். எல்லாருமே கலைஞ்சி போயிட்டாங்க, வெளியே ப்ரெஸ்ஸும் போயிட்டாங்க.
தேடி வந்து சொன்னதப்போ நம்ம சொன்னோம் அது இவ்வளவு பெரிய வைரல் ஆகணும் எங்களுக்கே தெரியல. இப்போ நீங்கள் கூட்டணி கட்சி நீங்கள் சொன்னீங்க பெரிய கோட்டை அதிமுகவில் தொடர்ந்து வந்து நாம் வந்து ஜெயித்தோம், அதுக்கு வந்து உதவி செஞ்சது வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து வேலை செஞ்சாங்க. அது இல்லாமல் இந்த தொகுதியில் எப்படி எல்லாம் சொன்னீங்க. ரெண்டாவது ஜெயிச்ச உடனே தலைமையை போய் பார்த்தீங்க, திமுக கூட்டணி தலைமையை போய் பார்த்தீங்க. பண்பாடு இல்லை. இப்போ உங்களை மாதிரியே சூடா கூட்டணி தலைமை பார்க்காம அந்த பக்கம் போயிட்டாங்களே காங்கிரஸ். சரி என்னங்க இது, உங்களை விட அதிக எம்எல்ஏக்கள் அது நீங்களாவது ஒருத்தர். அவங்களாம் அடம் பிடிச்சி 28 எம்எல்ஏ 28 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு வாங்கினாங்க. இப்போ எங்களுக்கு நான் 2 கேட்டு ஒன்று தான் தந்தார் எங்களுக்கு தளபதி. ஆனால் எனக்கு என்ன அதான் இப்போ நிறைய பேர் கேட்கறது தான், ஒரு தொகுதி வாங்கின அன்சாரி சிஎம்கிட்ட போய் இப்படி வந்து என்னென்ன நீங்களாவது நில்லுங்க நான் வந்து விஷயம் பண்ணிக்கிறேங்கிறாரு. 28 வாங்கிட்டு 5 எம்எல்ஏ வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டாங்க, நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருது இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா காமராஜர், ஐயா மூப்பானார் போன்றவர்கள் வழி நடத்திய கட்சி ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ். இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்து விஜய் ஆதரிக்கிறாங்க, அது அந்த கட்சியோட உள்வாகம், அந்த கட்சியோடைய முடிவு. அதை நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க காங்கிரஸ் கட்சி எப்படி விஜய் ஆதரிக்கிறாண்டு. நான் சொன்னேன் அது அந்த கட்சியோடைய முடிவு, அதான் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது தப்பில் உங்கள் கட்சியோட உள்வாரம். இதுவரை கூட்டணியில் இருந்த ஒரு தலைவரை சந்தித்து இன்றைய புதிய அரசியல் சூழல் வேறு மாதிரியாக உருவாகியிருக்கு. நாங்கள் வந்து இத்தகைய ஒரு முடிவு எடுத்துருக்கணும், எங்கள் கட்சியுடைய விருப்பம், எங்கள் கட்சியுடைய நலன், எதிர்காலம், இந்த கதை எடுத்துருக்கணும். ஓகே, ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. யார் போட்டா அண்ணன் கைப்பக்கம் அப்படியா? ஆளுக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் அவர் தான் போடுவார். அப்போ வந்து சந்தித்து மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நண்பர்களாக இருந்தோம், நண்பர்களாக புரிந்து கொள்வோம், ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா அது பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும், பாராட்டப்பட்டிருக்கும். பொதுமக்களும் கூட தப்பாக சொல்ல மாட்டாங்க. சரிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு நினைக்கிறாங்க ஆட்சியில் பங்கேற்பதுக்கு. ரொம்ப நாளாக அவங்க வந்து இருந்தாங்க, 67க்கு பிறகு இடத்துல 59 வருஷம் காத்திருந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க சந்திக்காத ஒரு புறம் அவங்க நடந்து கொண்ட விதம் எப்படி இருக்குன்னா, இத்தனை நாள் இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக காத்திருந்தது போலவும், வேண்டா விருப்பாக இத்தனை நாள் திமுக கூட்டணி இருந்தது போலவும் தான் அவங்க நடவடிக்கை இருக்குது. இது என்ன நியாயம்? சத்தியமூர்த்தி பவனில் அவங்க போடுற ஆட்டம் பாட்டம் முடக்கத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க மீதான நன்மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சு. இல்லை காங்கிரஸ் போராட்டம் பண்ணுறாங்க சார் தாவேக்காக. சார் அவங்க போராட்டம் பண்ணுறதுலாம் அவங்க உரிமை சார், நான் அதையெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல சார். இல்லை நீங்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருப்பீங்க, இப்போ அவங்க போராட்டம் பண்ணுறது இப்போ தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டில். பரவாயில்ல, மேடையில் 50 பேர் கீழே 30 பேர்லாம் சொல்லி கமெண்ட் போட்டாங்க ஃபேஸ்புக்கில். நான் அதை பற்றினா நான் ஒன்று நம்ம கட்சியில் சொல்ல, நம்ம யாரும் அதை பற்றினா விமர்சிக்க வேண்டாம், அதான் அந்த கட்சியில் போகிறேன். நம்ம சொல்ல என்னன்னா, ஒரு பண்போடு ஒரு சந்திச்சுட்டு எடுத்து சொல்லிவிட்டு நீ பேர் அப்போ கூட பாருங்களேன், 2 சிபிஐ சிபிஎம் விசிகாவெலாம் மரியாதை தான் முதல்ல செஞ்சு அவங்க நிலையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நான் பாராட்டுறேன். அப்போ இந்த கூட்டணியில் இருந்து ஜெயிச்சுட்டு இந்த கூட்டணி தான் 90% செலவு ஏற்றுருக்கு. திமுக தானே ஏற்றுருக்கு, அதான உண்மை. எவ்வளோ என்னங்கிறத நம்ம பேசக்கூடாது, நமக்கு தெரியாது. 90% 95% அவங்க திமுக தானே ஏற்றிருக்காங்க. திமுக தொண்டரோட உழைப்பு தானே. அதை புரிஞ்சு சிபிஐ சிபிஎம் விசிகாவனர் வந்து ஒரு பண்போடு எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் இப்போ அந்த 3 கட்சியை நான் தப்பாக சொல்லலை. அரசியல் சூழலில் அவங்களுடைய கட்சியுடைய பார்வை கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் முறையாக சொல்லிட்டு போகிறாங்க, அதை நாகரிகமாக நான் மதிக்கிறேன். வெளியில் போல கூட்டணியில் தான் இருக்காங்க அவங்க. கூட்டணி விட்டு வெளியில் போனாலும் சரிதாங்க, இப்படி நடந்து கொண்டாங்கல்ல, முறையாக சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் சொன்னேன். அவங்க மேலே மரியாதை தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. அந்த 3 கட்சியிலுமே கூட மதிக்கிறோம். நம்மளை விட்டு போனாலும் ஏன் மதிக்கிறோம், அவங்க ஒரு கொள்கை சார்ந்த கட்சி. போகிறத கூட நண்பர்களாக சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள், அதுதான். ஆனால் காங்கிரஸ் அப்படி நடந்துச்சா? இது மூப்பானார், நம்முடைய வாடப்பாடி ஐயா, அதே மாதிரியாக மரியாதைக்குரிய காமராஜர் ஐயா, இவங்கெல்லாம் வளர்த்த ஒரு காங்கிரஸை சேர்ந்தவங்க இப்படி திடீர்னு இப்படி பண்ண விதம் இருக்குல்ல, நடந்து கொண்ட விதம், இது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது அந்த காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு பாரம்பரியமான கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இழுக்காக, கரையாக நான் கருதுகிறேன், எங்களுடைய கட்சி கருதுகிறது. இல்லைன்னா அதிலே இன்னொரு விமர்சன பார்வை வருது. இப்போ காங்கிரஸில் இதற்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியில் இருந்தப்போ பலரும் திமுகவை கடுமையாக விமர்சித்தாங்க. எம்பிக்களாக இருக்கலாம், திருச்சி வெளிச்சாமி போன்றவர்களாக இருக்கலாம், கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்காத காங்கிரஸ் இப்போ அலிமல் புகாரி காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாரு, நம்மகிட்டையும் பேட்டி கொடுத்துருந்தார். அதற்காக அவர் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்தப்போ அவர் இஸ்லாமியருங்கிறதுனால குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கலங்க. அதாவது நமக்கு காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கை பிடிக்கலை, அது தப்புன்னு நான் சொல்கிறேன். இஸ்லாமியர் என்பதற்காக குறி வச்சதாக நான் அப்படி கருதலை. மாறாக இப்படி நினச்சிருக்கலாம், மற்றவர்கள்லாம் வந்து ஆட்சி இந்த கூட்டணியில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருந்துருக்கணும். ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுத்த பிறகு இப்படி சொன்னதுனால அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பேசுகிற எல்லார் மீதும் நடவடிக்கை எடுத்தால் இந்த குற்றச்சாட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும்.
பீகாருக்கு போனப்போ சிஎம்மோட ஒரு போயிட்டு வந்தார், டிரான்ஸ்லேட்டராக இருந்தார். அப்போவே குறி வச்சுட்டாங்க, இவர் தமிழ்நாட்டில் அடுத்த தலைவராக இருந்துட்டு வராரு, இவர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் இப்போ பேசப்படுது. அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா சார் அது எனக்கு சார் நான் எல்லா கேள்விகளுக்கும் தெரிந்தால் நான் பதில் சொன்ன தெரியாவிட்டா மௌனமாக போயிடும். அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு கருத்தியலாளர். யார் அந்த அடிமல் புகாரி எனக்கு தெரியும் நல்லாவே. காங்கிரஸ் கட்சியின் மீது தீவிர பற்று கொண்டவர். அதனால் வந்து அந்த கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த கட்சியுடைய உள்வாகிறோம். ஆனால் அவர் சிறந்த காங்கிரஸ் பற்றாளர் என்பது நமக்கு தெரியும். அந்த கட்சியின் மீது மிகுந்த ஈடுபாடும் அந்த கட்சியுடைய தலைவர்கள் மீது மிகுந்த பற்றுங்களோர் என்பது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல ஒரு ஊழியரை இழந்திருக்குன்னு தான் நான் சொன்னார்ல. ஆனால் மதத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு கேட்டால் அதில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. சரி, இப்போ சொன்னாப்புல காங்கிரஸில் வந்து ஒரு கூட்டணியும் வச்சுருக்காங்க, இருந்தாலும் சில பேர் பேசுனாங்க, அது கண்டிக்கல. கேட்டால் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரஸில். காங்கிரஸ் வந்து பெரிய ஜனநாயக கட்சி தான் சார். 20 கோஷ்டிகள் இருந்தாலும் 20 கோஷ்டிகளையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ஜனநாயக கட்சியில் வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏ ஏன் சிறை பூட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு, அதுவும் ஜனநாயகம் தானே சார்? அவங்க ஜனநாயகமா ஏன் விடல? அதாவது என்னன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி தெலுங்கானாவில் 4 பேரா, பெங்களூர்ல ஒருத்தரா, அந்த 5 பேரையும் கூட பிரிச்சு வச்சிருக்காங்களா? போச்சுடா. அதுல 3 பேர் வந்து போய் நன்றி தெரிவிக்கணும், நீங்க உங்க முடிவை நாங்க எடுக்கிறோம், நீங்க சொல்றது கேட்கறோம், என்ன கட்சியில முடிக்கிறோம். ஆனா ஜெயிச்சது அவன் அந்த பக்கம் தான், அவங்க நம்ம ஜெயிச்சிட முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாடு தானே நான் பாராட்டுவாங்க. அதுல ஒண்ணு இல்ல, நான் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வரேன்னு சொன்னாராம். ஒரு தூக்குறா தெலுங்கானாக்கு அப்படி தூக்கிட்டாங்களாம். அப்ப அந்த ஜனநாயகம் ஏன் அங்க இல்ல? 100க்கு 3 தடவை காங்கிரஸ்னாவே ஜனநாயகம் தான் சொல்லி போர்க்குரல் எழுப்புவாங்கல்ல. சார், காங்கிரஸ் என்றால் ஜனநாயகம், காங்கிரஸ் என்றால் தேசியம், காங்கிரஸ் என்றால் சமூக நீதி, காங்கிரஸ் என்றால் மதச்சார்பின்மை, இதெல்லாம் பேசுகிற அதே விஷயத்தில் காங்கிரஸ் என்றால் கோஷ்டியும் உண்டு. அந்த ஆதரவு கொடுக்குறதுல கூட 2 கோஷ்டியாக உருவாகியிருக்காங்க போல இருக்கு. சரியா? அதனால் காங்கிரஸ் கட்சியை நம்ம பல நேரத்தை பாராட்டும் போது இது போன்ற விஷயங்கள் நினைக்கும் போது நம்ம வேதனையாக இருக்குது. ஒரு தேசிய கட்சி என்னதான் இருந்தாலும் நாட்டுடைய ஜனநாயகத்தை பெரும்பாலும் பாதுகாத்த ஒரு கட்சி, ஒரு குறைகள் இருந்தாலும். ஆனால் இப்படி இந்த 5 பேரை பாதுகாக்கிறது அந்த கட்சி போராடக்கூடிய நிலவுக்குன்னா, அப்போ அந்த கட்சியுடைய தலைமைத்துவ பயிற்சி என்ன? தான் உருவாக்கிய தொண்டர்களை நம்ப முடியாத நிலை, தான் உருவாக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ப முடியாத நிலையில தான் அந்த கட்சியுடைய பலகீனம் இருக்குன்னா, அப்போ கொள்கை கோட்பாட்டோட யாரையும் உருவாக்கலன்னு அர்த்தம். ஆனால் டிகே சிவகுமாருக்கு தான் ஃபுல் டைம் வேலையாக போல சார், காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வந்து பாதுகாக்கிறது. அவர் நல்ல ஒரு அரசியலாளர், கர்நாடகத்தில் ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய அரசியலாளர் வந்து நம்முடைய கர்நாடகாவுடைய துணை முதல்வர் காங்கிரஸுடைய தலைவர் சிவகுமார். இப்போ அவரை தான் நம்பி இருக்கிறாங்க தென்னிந்தியாவில். அவர் பாவம், நீங்கள் சொன்ன மாதிரியா அவருக்கு எங்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறது அவருடைய வேலையாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு 3 நாள் தூங்க விடாமல் வச்சுருந்த ஒரு கேள்வி, இது உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் திமுகவிலையும் எம்எல்ஏ இருக்கீங்க, அதிமுக கூட்டணியிலையும் எம்எல்ஏ இருந்த அனுபவம் இருக்குது. 2 கட்சி தலைமை பீடத்தோடு உங்களுக்கு நெருக்கம் அதிகமாக இருக்கும். திமுக அதிமுக கூட்டணி குறித்து பேசுனுச்சா இல்லையான்னு? சார், இன்னைக்கு காலையில் டிவியை திறந்துப்பா, அதாவது நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது இந்த ஆட்சியில் குழப்பம் வந்துச்சுல, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் அண்ணன், அதே மாதிரி எடப்பாடியார் அண்ணன், இந்த பிரச்சனை வரும்போது காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரை எல்லா டிவிலையும் பிரேக்கிங் நியூஸ் சார். அந்த ஒரு மாதிரியான மியூசிக்கை போட்டுருவாங்க. பல பேருக்கு அதே ஹார்ட் அட்டாக் வருது, என்னென்ன சில பேருக்கு பிபி வருது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த 3 நாளாக சார் தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு டொய்யின் மியூசிக்கை போட்டு என்னமோ ஏதோ தூக்குறதே பயமா இருக்கு. 2 மணிக்கு படுத்துட்டு 3 மணிக்கு எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன நடந்துருச்சோ தெரியல, பிரளயம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சார். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரிக்கு போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்போ வந்து என்ன தெரியுமா, சொந்த மாநிலத்திலே எதையும் பாதுகாக்க முடியாதுங்கிறத பக்கத்து மாநிலத்தை கூட்டு போயிட்டாங்க. புதுச்சேரி ஃபார்முலா வைக்கிட்டாங்க. நமக்கு என்ன மேட்ச்னும் புரியல, என்ன கேம்னும் புரியல, என்ன ஆக போகுதுன்னு புரியல, பதட்டத்திலே உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் முழுக்க பதட்டத்துல அவர் கேக்குறது பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? திமுக கூட்டணி வேற, அதிமுக கூட்டணி வேற, இப்ப 2 பேரும் கூட்டணி போடுறாங்கிறது எப்படி ஏத்துக்கிறது? எப்படி பேபி சிபிஎம் உடைய தேசிய பூஜா பேபி வந்து நீங்க உறுதிப்படுத்திருக்காரு. ஆமா, நேற்று வரையிலையும் நம்மளாம் தொலைக்காட்சிகள்ல சோசியல் மீடியால பார்த்தோம், 2 கட்சி தலைமையும் அதை சொல்லவும் இல்லை, அது பெருசா மறுக்கவும் இல்லை. ஆனா திமுக டிகே சிலங்கோவன் அதை வந்து நீங்க சொன்ன அதே பேபி தான் இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு, அதான் பெருசா விவாதிக்கப்படுது. திமுக வந்து எங்கள்கிட்ட சொல்லி அதிமுக சப்போர்ட் பண்ண சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி எம்ஏ பேபி சொல்லியிருக்காரு. அவர் நானும் அதை தான் பார்த்தேன். நான் உடனடியாக நான் வந்து காலையில் வந்து இந்த குழப்பத்துக்கு மத்தியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நேர் அண்ணன் பேசுனேன். நான் அவனுக்கு என்னன்னு கேட்டேன், நான் தலைவர் வீட்டில் போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்றாங்க. விரிவாக பேச முடியாது, அதுக்குள்ள இங்கே வந்துட்டேன். அடுத்து அவங்கள்ட்ட உரையாட முடியும், உண்மையிலே கேட்குறது தான் அவங்களுக்கு அடித்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா,
இப்படி அரசியல் பரபரப்பு மத்தியிலேயே அதிர்ச்சிகளுக்கு மத்தியில் ஆச்சரியமான சில செய்திகளும் இப்படி வருது இப்படிலாம். ஆனால் நான் வந்து ஒரு 4-5 வருஷமாக சில பேர்கிட்ட சில செய்தி சொல்கிறேன். பிஜேபியுடைய அரசியல் தில்லுமுள்ளுகளும் சூழ்ச்சிகளும் வெற்றி பெற்றால் அதில் முதலில் அழிய போகுது அதிமுக. அதிமுக அழிகிறத நான் துணிய விரும்பலை. அந்த கூட்டணியில் நம்ம இல்லை, அது வேறு விஷயம். அந்த அவருடைய அரசியலின் மீது நமக்கு விமர்சனம் இருக்குது. அது வந்து ஆதங்கம். தமிழ்நாட்டை வீணாக்குறீங்க, உங்களையும் வீணாக்குறீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் ஆதங்கம். மற்றபடி காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஏன்னா அதிமுக சகோதரன் என்னுடைய நண்பர்கள் தானே, நம்ம பழகி இருக்கிறோம். நீங்கள் சொல்ல போனால் நாங்கள் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற பிறகு வாழ்த்து சொன்ன பலரில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் சந்தோஷமாக இருக்கண்ணே, மகிழ்ச்சி என்ன, நம்ம செயல்படுங்க என்ன அப்படிலாம் சொன்னாங்க. தொகுதியில் எங்க சொல்ல மறந்துட்டேனே, நம்ம சிதம்பரம் தொகுதியில் போய் இருக்கும்போது பல அதிமுகவினரே தூரத்தில் இருந்துக்கிட்டு அவங்க இந்த கரைவேட்டி கட்டிக்கிறத தெரிஞ்சிடலாம்ல, அவங்க கரைவேட்டி பாரு கையசிக்கிறான். கையசிட்டு ஒரு ஆள் சொல்கிறாரு, நீங்களாம் அம்மாட ஆளுங்க, நீங்கள் தனியாசு கருணாசலாம், உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுலேயும் ஆச்சரியம். அவங்க கூட்டணிக்கு மாறாக எதிர்முகம்லாம் நம்ம இருக்கிறோம். ஜீப்பில் திமுக நண்பர்களோட கூட்டணியோட தான் நம்ம போகிறோம். அவங்களுக்கு முறைப்படி பார்த்தா கோபம் வரணும். ஆனால் என்னைய பார்த்துட்டு கையசிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அப்புறம் இறங்குற இடத்துல அந்த கூட்டம் வந்து ரிசல்ட் அப்படி போகும்போது அவங்க அதிமுகவை அறிமுகப்படுத்திக்கிட்டு, நீங்கள் தனியாசு கருணாசலாம் அம்மாட ஆட்கள் உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பண்புகள் பழக்க வழக்கங்கள் தொடர்போடு இருக்குது, நாகரிகமான முறையில் தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அதிமுக வீழ்ந்துடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது நம்ம கவலைப்படுறோம். ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. பிஜேபியுடைய சூழ்ச்சி வெற்றி பெற்றால் முதல்ல அழிகிறது அதிமுக தான். அப்படி அழிகின்ற பாதிப்பை சந்திக்கின்ற ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் திமுக அதிமுக ஒரு அணியில் வரக்கூடிய வாய்ப்பு கூட எதிர்காலத்தில் உருவாகலாம். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அப்போ எதிர்முகாமில் பிஜேபி கட்டமைச்சிடும். தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மரபுகள் பாரடிக்கப்பட்டுடும், அரசியல் கலாச்சாரங்கள் சீரழிஞ்சிருங்கிற அந்த கவலையில் சொன்னேன். ஆனால் இப்படி ஒரு சூழலில் திமுக அதிமுகவும் நெருங்கி வர்றது போன்ற ஒரு செய்திகள் வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. சில பேர் கேட்குறாங்க, 2 பேரும் சேருவது நல்லதா கெட்டதா? 2 பேரும் எதிரெதிர் முகாமில் இருந்து அரசியல் செய்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஒன்று திமுக ஆட்சியில் இருக்கணும், இல்லாட்டி அதிமுக இருக்கணும். பந்து இவங்களுக்குள்ளே தான் இருக்குங்கிறத எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. இப்போ இல்லை, 10 வருஷம் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த கூட்டணியில் இருக்கும்போது சொல்லிட்டு வரோம். உதாரணத்துக்கு திமுக வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்திக்கும் போது டிடிவி தினகரன் அண்ணன் வந்து ஜெயிக்கிறார். அப்போ திமுக வந்து டெபாசிட் போயிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் இதே நக்கீரனில் தான் நான் பேட்டி கொடுத்துருந்தேன். இதே நக்கீரனில் தான் என்னென்னா, திமுக அப்போ நான் அதிமுக கூட்டணியில் இருக்கோம், நான் தனியரசும் கருணாசும். நான் 3 பேருமே சொன்னது, திமுக டெபாசிட் எடுத்தது வந்து எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. திமுகவுக்கு அந்த நிலை ஏற்படக்கூடாது. ஒரு கொள்கை அந்த முகாமில் இருக்கும்போதே சொல்கிறோம், திமுக ஒரு கொள்கை கட்சி, தமிழ்நாட்டில் 2 கட்சியும் தான் வந்து வலிமையாக இருக்கணும். அப்போ திமுக பலகீனம் அடைகிறத வந்து பல பேர் சந்தோஷம் எங்களுக்கு உடம்பு. இதை நக்கீரன் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு 2-3 தொலைக்காட்சியிலேயே வாதங்களை நான் பேசியிருக்கிறேன். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ வந்து 2 பேரும் கைகோர்ப்பது சரியா தவறா அப்படிங்கும்போது அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அதே சமயத்தில் நான் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த வட இந்தியா தீய சக்திகளுடைய ஆதரவாளர்கள், வட இந்திய தீய சக்தியுடைய ஆதரவாளர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியாளர்கள், இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அவங்கெல்லாம் கண்டிக்கிறாங்க திமுக அதிமுக அப்படி கைகோறோம். இப்போ அவங்க கண்டிக்கிறதுலாம் நான் சொல்கிறேன், ஏன் அண்ணாவின் தம்பிகள் கை கொடுக்கக்கூடாதா? அண்ணாவின் தம்பிகள் கட்டிப்பிடித்துக் கொள்ளக்கூடாதா? தமிழ்நாட்டை பாதுகாப்பிற்காக ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா? அவங்க அப்படி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஒரு வாதத்துக்காக. அதனால் இது நடக்குதோ இல்லையோ, இப்படி வந்து வரக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அது எதனால்? அதாவது இப்போ இவர் வந்து ஒரு பெரும்பான்மை காட்டி ஆட்சி அமைக்க முடியலன்னா ஆளுநர் இந்த மாதிரி ஆளுநர் கண்ட்ரோலில் வந்துடும், குடியரசுத் தலைவரில் கண்ட்ரோலில் வந்துடும், அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 பேர் பேசினாங்களா? இல்லை, மக்கள் பேசிக்கிறது தான். எப்படி எதனால் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தது? அதாவதுங்க, இப்போ நடக்கக்கூடிய அரசியல், இப்போ இந்த நிமிடத்தில் கூட எத்தனை பிரேக்கிங் நியூஸ் வெளியில் போகுது நமக்கு தெரியாது. பல பேர் வந்து மாத்திரையோட அலையிறான், நெஞ்சு வலி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரையா போடுறான். பரவாயில்ல, அப்படின்னா வேட்பாளரை வெற்றி பெற்று வந்து என்ன நிலைமை இருக்குமோ, எங்க நிலைமை எப்படி இருக்கும். அதனால போகும்போது 2 மாத்திரை எனக்கு கார்ல போகும்போது கூட ஏதாவது ஆபத்து ஏற்படலாம் போட்டு. ஐயோ முடியல சார், தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் ஒண்ணு தூங்கினா ஜீப்ல கை காட்டுற ஞாபகம். அதாவது சார், ஐபிஎல் போயிட்டு இருக்குல்ல, 2 பாலுக்கு 10 ரன் டெய்லி எப்படிதான் இருக்கு, 2 பாலுக்கு 10 ரன் யாரும் வருவா, எப்படி அடிப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ என்னன்னா, பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, பிஜேபி இது பயங்கரமான நுட்பமான அரசியல் சூழ்ச்சிங்க. விஜய் வளர்றத அவங்க விரும்பினாங்க, ரசிச்சாங்க. ஏன்னா திமுக வந்து அதிமுக வச்சு அடிக்க முடியல அவங்களால. அப்போ திமுகவை வீழ்த்துறதுக்கு விஜய் வளர்றது நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் விஜய் திடீர்னு ஒரு வளர்ச்சியை பெற்ற உடனே இது அபரிதமாக போயிடக்கூடாது, ஒரு அளவோடு இருக்கணும், நம்முடைய எதிர்கால திட்டங்கள் இது ஆபத்தாயிடும் சொல்லிவிட்டு இப்போ 108 இடங்களை பிடிச்சாலும் அவங்களை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறதான வழிமுறைகள்லாம் பார்க்குறாங்க. முடிஞ்சால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திடலாம். அப்போ கவர்னர் கையில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் ஆட்டி படைக்கிறாங்கிறது அவங்களுடைய திட்டம். இப்போ இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி
சரி, எந்த முடிவுகளை தமிழ்நாட்டின் நலனை கருதி யார் எடுத்தாலும் நம்ம ஆதரிக்கணுங்கிறதா எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. தமிழ்நாட்டு நலனை கருதி, ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா அது வந்து பிஜேபி கண்ட்ரோலில் போயிடும் தமிழ்நாடு. இப்போ அந்த அடிப்படை நம்ம என்னத்தையுமே நம்ம வந்து எதையுமே நம்முடைய கட்சி நலனை மட்டும் பார்க்காம தமிழ்நாட்டோட நலனையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் அரசியல் பண்ண முடியும். தமிழ்நாடுன்னு ஒரு சுதந்திரமான அரசியல் பூமி இருந்தால் மட்டும்தான், சுதந்திரமான அரசியல் செய்கிற வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் அரசியல் பேச முடியும், நீங்கள் நானும் கட்சி நடத்த முடியும். தமிழ்நாட்டுக்கான அரசியல் கலாச்சாரங்கள் வந்து சுருக்கு பையில் போட்டு முடிச்சு போட்டு மூடிட்டான்னு வச்சுருங்களேன், நம்ம யாரும் மூச்சிட முடியாத. அப்போ வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியோட நிலைப்பாடு முக்கியம் அல்ல, மனிதநேய ஜனநாயக கட்சியோட விருப்பங்கள் மட்டும் முக்கியம் அல்ல, தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம்னு எங்கள் கட்சி நாங்கள் யோசிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தில் நம்ம கூர்ந்து அக்கறையோட கவனித்து வரோம். அந்த நேரத்தில் தான் சில பேர் சொல்கிறாங்களே திமுக அதிமுக கை குலுக்கலாமான்னு சொன்னால், தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாப்பதற்காக ஒரு வாய்ப்பு வந்துச்சா தப்பு இல்லைங்கிற என் விருப்பம். அது உண்மையில் நடந்துச்சா இல்லையா, திமுக தலைமை விரும்புதா அதிமுக தலைமை விரும்புதா, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு கேள்வி வாதத்துக்காக வைக்கின்ற போது என்னுடைய பதில் அது. ஏன்னா இப்போ அரசியலை தாண்டி வேதாரண்யம் தோப்புத்துறையிலேருந்து செங்கோட்டை, அதாவது ஜார்ஜ் கோட்டைக்கு வரீங்க. இடையில சென்னையில் படிக்கிறீங்க, பத்திரிகையாளர். செங்கோட்டையை பற்றி பேசுறீங்க? செங்கோட்டையை பற்றி இல்லைங்க, இவ்வளோ நிறைய அரசியல் முடிவுகளுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க. எப்பெல்லாம் அரசியல் பரபரப்பாக இருக்கோ அதில் நீங்கள் முக்கியமான ஒரு அளவு. ஆமாம், எல்லாரும் தான் சொல்கிறாங்க நம்ம இங்கே திக்கு திக்குன்னு இருக்கு, அது வேறு விஷயம். ஆமாம், நம்ம கட்சியினர் ஃபுல்லாக டென்ஷனில் இருக்காங்க. ஆனால் அரசியல் பரபரப்பாக இருக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு முதன்மையான பாத்திரமா வந்துடுறோம். யார் இந்த தமிமுன் அன்சாரினா நீங்கள் எப்படி உங்களை பற்றி நீங்கள் சொல்லிப்பீங்க? சார், நான் ஒரு சாமானியன் சார். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான், நீங்கள் ஆயக்கரம்பலம்னு சொன்னீங்க, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மும்மூர்த்தியில் ஒரு பக்கத்து ஊருக்காரர். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கடைசி மூலம் சார், பாக் நீரிணை. எங்கள் ஊர்லேருந்து இலங்கை வந்து ஒரு 20 நிமிஷம் தான். அதாவது இரட்டை இன்ஜின் பொருத்தப்பட்ட படகு செஞ்சோம்னா நாங்கள் எங்களுடைய தோப்புத்துறையிலேருந்து வல்வெட்டித்துறை பிரபாகரன் ஊருக்கு போயிடலாம். அவ்வளவு நெருக்கமான பகுதி தான். டபுள் இன்ஜினா சார்? ஆமாம், டபுள் இன்ஜின் சொல்ல டெல்லியில் ஒரு டபுள் இன்ஜினை சொல்லலை, நான் எங்கள் ஏரியாவோட படகுல இருக்க டபுள் இன்ஜினை சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து ராங்கா போகுது, ராமாயிடும். ஒரு ராங்காவும் கொஞ்சம் அணில் தான். அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, நம்ம தோப்புத்துறை தான் நான் இப்போ படித்தது. வேதாரண்யத்தில் தான் நான் வந்து +1 +2 படித்தேன். இடையில சிங்கப்பூர் போயிட்டேன், அங்கேயும் படிச்சுக்கிறேன்ட்டு அப்படியே லைஃப்பை போகும்போது நான் நியூ காலேஜில் படிக்கலான்னு ஒரு விருப்பம் வந்துச்சு. சிங்கப்பூர்லேயே கண்டினியூ பண்ணுற இடத்துல நியூ காலேஜ் மீது, சென்னையின் மீது ஒரு காதல். நியூ காலேஜில் வந்து சேர்றேன். அப்போ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் எடுத்து படிக்கிறேன். அதோட வந்து அரசியல் ஆர்வம் இயல்பாகவே நான் வந்து இருக்குது. சமூக நீதி போராட்டங்கள், தமிழ் இன உணர்வு போராட்டங்கள், மாணவர் இயக்க அரசியல்னு சொல்லி மாணவர் தேர்தலில் போட்டிடுறேன். மாணவர் தேர்தலில் போட்டிட்டு நான் வந்து செயலாளராக ஜெயிக்கிறேன். இப்படியாக புதுக்கல்லூரி என்னுடைய தாய் வீடாக இருந்தது. அந்த சமயத்தில் தமுமுகங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கான போராட்ட களங்கள், டிசம்பர் 6 போராட்டங்கள், இப்படிப்பட்ட களங்களில் நிறைய தொடர்புகள்லாம் ஏற்படுது. இப்படி தான் வளர்ந்து வர்றோம். ஆனால் வளர்ந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் வீட்டில் உள்ள நினச்சதுலாம் என்னுடைய வளர்ப்பம்மா, வளர்ப்பப்பா, அம்மா, அப்பா எல்லாருமே நினச்சேன்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் தம்பி நீ நல்லமா சிங்கப்பூர் கிளம்பிடு, இங்கே இருந்துக்கிட்டு இந்த அரசியல் அது இதெல்லாம் நமக்கு வேணாம், இந்த போராட்டங்கள், பொழுதுபோக்கு, போலீஸு, மிரட்டல், முன்னெச்சரிக்கை கைதுகள், இந்த இதெல்லாம் வேணாம் பண்ணி சிங்கப்பூர் கிளம்பின்ட்டான். அப்புறம் வந்து நான் மீண்டும் செயல்பட்ட உடனே உறவுலேயே எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுட்டு திருமணம் முடிச்சு, அப்போ வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி நம்ம வீட்டுக்கு வர்றாரு. கல்யாணத்துக்கு வரலை அப்படின்னு தாமதமாக ஒரு ஆள் வர்றாரு. அந்த நேரத்தில் வீட்டில் இல்லாமல் லேட்டாக வரான். அதுக்குள்ளே எங்கள் அம்மாட்ட வந்து பேசிக்கிறார். எங்கள் அம்மா அதுக்குள்ளே சொல்லிட்டு, 6 மாதத்தில் நான் பிள்ளைய வந்து சிங்கப்பூருக்கு அனுப்பி விட்டுடுவேன், சிங்கப்பூருக்கு போய் பிள்ளை செட்டில் ஆகி எங்களோட கடையெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல சார், சார் இப்போ தான் அம்மாட்ட பேசிங்கன்னா உங்களை கிளப்பி விடுறதா இருக்காங்க, நல்லதாக போயிடுது சார் அப்படிங்கிறார் அவர். தெரியல எங்கன்னு சொல்லி, அப்போ நான் வந்து அங்கே இருந்தபடி லண்டனில் போய் செட்டில் ஆகிறது, ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறது, பல கனவுகள். ஆனால் பாருங்கள், என்னமோ நம்ம அந்த கணக்கெலாம் போட்டு வரோம். சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஆண்டவன் ஒரு கணக்கு போடுவாங்கன்னு. அதே மாதிரியாக முழுநேர அரசியலுக்கு வர முறையே போயிடுச்சு. அப்புறம் 2011 வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மெழுகுவர்த்தி சின்னத்தில் அப்புறம் அதிமுக கூட்டணியில் நம்ம போட்டிடுறோம். அதில் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் நம்ம தோக்குறோம். அதன் பிறகு என்னுடைய பழைய கட்சியில் சில கருத்தியல் முரண்பாடுகள் வருது. ஒரு அரசியல் கட்சியை எவ்வாறு கொண்டு போகணும், சமூகம் சார்ந்து கொண்டு போகிறதா இல்லை பொதுநிலை சார்ந்து கொண்டு போகிறதாங்கிறதுல ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அதில் ஒரு பிளவு ஏற்பட்டு நாங்கள் தனியாக மனிதநேய ஜனநாயக கட்சியை 2016 நம்ம தொடங்குன அந்த நேரத்தில் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர். அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்களுடைய ஆய்வில் இளைஞர்கள், மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, எதிர்கால அரசியலுக்கு நல்லாயிருக்கும், இவர் கொஞ்சம் அறிமுகமான ஒரு நபராக இருக்கார், ப்ளஸ் பத்திரிகையாளர், இலக்கியவாதி, எல்லா சமூக மக்களோடும் தொடர்பு வைத்தோட ஒரு இணக்கமான போக்கு கொண்டவர், இப்படிப்பட்ட ரிப்போர்ட்லாம் அங்கே அனுப்பின உடனே அப்போ அந்த அம்மா அங்கே கொடைக்கானலாம் இது கொடநாட்டில் இருக்காங்க.
பார்த்ததுக்கப்புறம் அந்த சமயம் தேர்தல் வந்த உடனே அப்போ மக்கள் நல கூட்டணியில் பயணித்து அதிலே சில சங்கடங்கள்லாம் ஏற்படுச்சவங்களாம் தெரியும். அப்போ அதுவே பெரிய சங்கடங்களுக்கு நான் உள்ளாயிட்டேன் அந்த சமயத்தில் அதில் செயல்பட்டதுனாலேயே. அப்போது அவங்களால இல்லை, எங்களிடம் இருந்தவர்களால். அதில் அந்த சமயத்தில் அண்ணன் வைகோ, திருமாவளவன் அண்ணன், அப்போ ஜி ராமகிருஷ்ணன் அண்ணன், முத்தரசன் அண்ணன்லாம் நாங்கள் நல்லா தானே இயங்கணும். அப்போது தேர்தல் வந்த உடனே ஜெயலலிதா மாவட்டத்தில் அழைப்பு வருது. வந்த உடனே நாங்கள் 3 சீட்டு கேட்குறோம், 2 சீட்டு தந்துட்டாங்க. கட்சி தொடங்கி 1.5 மாதம் கூட ஆகலை. நீங்கள் நின்று நாங்கள் அப்போ வந்து நாகப்பட்டினம் தொகுதியை அவங்க தந்த நேரத்தில் போகிறோம். சொந்த மாவட்டம் தானே, நமக்கு பிரச்சனை இல்லைன்னு போனால் வெற்றிகரமாக ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் போது ரொம்ப உற்சாகமாக பேசினாங்க. அவங்கள கடைசியாக சந்தித்த அரசியல் தலைவர்கள் நாங்கள் தான், எங்கள் கட்சியினர் தான். அதுக்கப்புறம் எந்த தலைவர்களும் சந்திக்கலை. கடைசியாக சந்தித்த அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி நாங்கள் மட்டும்தான். அப்போ என்ன பேசுகிறாங்கண்ணா உங்கள்கிட்டலாம்? பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வந்த உடனே அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத சந்திப்புங்க அது. நான் எங்கள் கட்சியுடைய தலைவர்களான நாசர், செல்லச்சாமி அண்ணன், அப்படி எல்லாருமே போகிறோம். அப்போ போகும்போது என்ன ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம்னா, அப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இது மாதிரி ஒரு அறை முதலமைச்சரோட இருக்கையில் இங்கே இருக்குது. கதவை திறந்த உடனே பார்க்குறோம், கதவை திறந்தது வாசலில் அவங்க நிற்கிறாங்க. உனக்குங்கிற தூக்கி வரி போட்டுருச்சு. அவங்க நினைச்சா அந்த இடத்துல உட்காந்துட்டு ரிசீவ் பண்ணலாம்ல. அவங்களுடைய சீனியாரிட்டி என்ன, ஆளுமை என்ன, கேரக்டர் என்ன, எங்களுடைய வயது என்ன, எங்களுடைய கட்சி ஒரு சிறிய கட்சி, தொடக்கநிலை கட்சி, தூக்கி வரி போட்டுருச்சு. கிட்னா கதவை திறந்த உடனே வணக்கம்ங்கிறாங்க. பெரிய மரியாதை இல்லை அது. அது அவங்கள்ட்ட அதெல்லாம் கிடைக்குமா? வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு, எங்கள் அமைச்சரெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, பழகிட்டீங்களாங்கிறாங்க எல்லாரும். அப்போ ஓபிஎஸ் அண்ணன், வைத்திலிங்க அண்ணன் இல்லை, ஓபிஎஸ் அண்ணன், ஒரு எடப்பாடி அண்ணன், அவர் எஸ்பி வேலுமணி அண்ணன், தங்கமணி அண்ணன், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க மூத்த அமைச்சர். பழகிட்டோமா, அறிமுகமாகிட்டோம். டக்குன்னு சொல்கிறாங்க, நான் நாகப்பட்டினத்தை எல்லா வகையிலையும் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் ஈஸியாக போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. உடனே இது அவங்க பாராட்டுறாங்களா, இல்லை கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லை போட்டு வாங்குறாங்களா, ஒரு திரும்பி எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் ஜோவியால பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஜெயலலிதா மேயர்னா என்ன ஒரு தோற்றம் வழியில், ரொம்ப ரஃபான ஆளு, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கடுமையாக இருப்பாங்க, அப்படி தானே. ஆனால் அப்படி எங்கள்கிட்ட நடக்கவே இல்லை. நான் நாகப்பட்டினத்தில் அவர் நிறைய திட்டங்கள் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு முன்னாடியே ஜெயபால் அவர்கள் தான் மீன்வளத்துறை அமைச்சர் அங்கே இருந்தார். ஜெயபால் அண்ணன் நல்ல டைப் அவர். அப்போது நீங்கள் போய் எளிதாக ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களாண்டாங்க. உடனே நாங்கள் உஷாராகி, அம்மா எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான்மா, உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆதரவு தான்மாங்க. உடனே சிரித்தாங்க. சிரிச்சுட்டு பொதுவாக பேசுனாங்க, இந்த தடவை வந்து உங்கள் கட்சியை நான் நல்லா வேலை செஞ்சாங்க, பல இடங்கள்ல எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, புதிய கட்சியாக இருந்தாலும் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னாங்க. அதன் பிறகு இந்த பேரறிவானுடைய விடுதலை, இந்த மற்ற முஸ்லீம் கைதிகளுடைய விடுதலை எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருசாக அந்த விஷயம் செய்யல, முழுசாக போய் சேரலையா அல்லது வந்து அவங்க அதில் அதிகமாக ஆர்வம் காட்டலையாங்கிற எனக்கு சரியாக தெரியல. உடனடியாக வந்து நோட் பண்ண சொன்னாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிடுங்க. அப்போ எங்கள் கட்சியினருக்கு சில வாரியங்கள்லாம் கொடுங்க, உங்களோட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கும், அதையும் நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நல்ல இடத்துல தான் சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து உடல்நலமற்று இறந்ததுனால எங்கள் கட்சிக்கு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பல வாய்ப்புகள் கேட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த உரையாடல் சந்திப்பு இருக்குல்ல, இன்றைக்கு வரையும் நான் மறக்க மாட்டாங்க. யோசிச்சு அப்போது ஒரு அமைச்சர் சொன்னார், யார் ஞாபகம் இல்லை, இந்த மரியாதையை அம்மா வந்து வீரமணி, ஆசிரியர் வீரமணி ஐயா, மூப்பானர் ஐயா, அப்துல் சமத் ஐயா, அப்துல் லத்தீஃப் ஐயா சொன்னாங்க. வருஷப்படுது இந்த 4 பேர் தான். அவங்க மூப்பானர் ஐயாவுடைய உயரம் என்ன, ஆசிரியர் ஐயாவுடைய உயரம் என்ன, அப்துல் சமத் சிராஜுல் மில்லத் எவ்வளோ பெரிய லீடர், நேஷனல் லீடர் அவர், அப்துல் லத்தீஃப் எவ்வளோ பெரிய பிரபலம், இந்த வரிசையில் வந்து நிறுத்தி இப்படி தான் கொடுக்குறாங்க. நான் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கியா, அம்மா அப்படிலாம் அவ்வளோ எளிதாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கு வரையும் நான் வந்து எந்த பேட்டிலையும் வந்து ஜெயலலிதா அம்மான்னு தான் சொல்கிறேன். அந்த கூட்டணியில் மாறி வந்ததுனால சிறுமைப்படுத்திடக்கூடாது, தப்பாக நாகரிகம் இல்லைல்ல, அது நன்றி கட்டத்தனமாக போயிடும். இன்றைக்கி வரையும் ஜெயலலிதா அம்மா தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து செலவு செய்து, இப்போ எங்கிட்ட என்ன பணம் இருந்துச்சு, அவங்க தான் முழுமையாக செலவு பண்ணாங்க. அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நம்ம எங்களை ரிசீவ் பண்ண விதம் இருக்குல்ல, அது இன்றைக்கு வரையும் நான் மறக்கலை. நான் என் கட்சியில் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி அவங்க இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய ஒவ்வொரு இறந்த தினத்திலும் நாங்கள் வந்து ட்விட்டர் பதிவு போட்டு தான் இருக்கிறோம். திமுக இன்னைக்கு வந்தாலும் அவங்களும் ஒன்றும் சொல்லலை. ஏன் நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அந்த நன்றியை மறந்துடக்கூடாதுல்ல. முதல் முறை வாய்ப்பு வேறு கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ அதோட நிறைய வாய்ப்பு நான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அந்த பீரியடில் அதிகமாக கிடைச்சதுக்கு காரணம் அவங்க இறந்ததுக்கு பிறகு கூட. அப்போ அந்த சபாநாயகராக இருந்தாங்களா அவங்க, முதலமைச்சராக இருந்த அந்த சமயத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன், அவர் இபிஎஸ் அண்ணன், எல்லாருமே வந்து அன்சாரி அம்மாவோட நெருக்கமாக இருந்தவர். அவர் பேசுவதற்கான நேரத்தை சுருக்கிட வேண்டாங்கிற மாதிரியாக சபான்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் நிறைய நான் பேச முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மா கொடுத்த அந்த வாய்ப்பு. அதை நம்ம இன்றைக்கி நான் நன்றியோட அதை நான் நினச்சி பார்க்குறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.